எந்தன் அன்புள்ள ஆண்டவரே இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. எந்தன் அன்புள்ள ஆண்டவரே இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அடை உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுதே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுதே. இயேசுவே என் ஆழ்வீரே, இயேசுவே என் ஆழ்வீரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுதே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுதே. இயேசுவே என் ஆழ்வீரே, இயேசுவே என் ஆழ்வீரே. என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாமே எனக்கு நீரே. என் தந்தையுமானவர் மற்றும் எல்லாமே எனக்கு நீரே. வானம் பூமியும் வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் வாக்கு மாறாதவரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுதே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுதே. இயேசுவே என் ஆழ்வீரே, இயேசுவே என் ஆழ்வீரே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுதே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுதே. இயேசுவே என் ஆழ்வீரே, இயேசுவே என் ஆழ்வீரே. உந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் ஜீவியமே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுதே. ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுதே. இயேசுவே என் ஆழ்வீரே, இயேசுவே என் ஆழ்வீரே. பொல்வெள்ளியுமும் பெரும் பேர்புகழும் பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பொல்வெள்ளியுமும் பெரும் பேர்புகழும் பண ஆஸ்தியும் வீண் அல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதி கரத்தினார் தாங்கியே நடத்துவார் என்னை. நீதி கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், ஆகிலம் படைத்தவர். சொல்லுமா, அற்புதம் செய்பவர், ஆகிலம் படைத்தவர். அவர் யுத்தத்தில் வல்லவர், மீட்க ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்க ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் Glory Lord. கோடி கோடி ஐயா வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனவர், தேவனே நன்மைகள் அளிப்பவர். அவர் வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு இமன் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஐயா வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதி கரத்தினார் நடத்துவார். சொல்லுமா, நீதி கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். தேவன் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.
கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே கோவிமன், அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். சொல்லுவோமா? ஏமன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. இந்த சூழ்நிலை உனக்கு நிரந்தரம் அல்ல, உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதியான தேவன் விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், இருக்கின்றவர், நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கிறவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கவர்ந்து தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை உன்னை ஆதரிப்பார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட glory நடத்திடுவார், நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் உன் சார்பில், கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? சொல்லுவோமா? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் என் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் நிற்கும்போது நமக்கு நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, ரபலஷகரபனர உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே,
கரங்களை தட்டி இந்த காலை வயலில் வந்திருக்கிற நீ ஆண்டவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாடுகளை அனுபவித்து வந்திருக்கலாம். இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் இவனை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படியே எழுந்து நின்று தேவனை சில நிமிஷம் உள்ளத்தினாலத்திலிருந்து ஆண்டவரே இந்த 3வது வாரத்தின் ஆராதனையில் கூட ஆண்டவரே எங்களை நீ அழைத்து வந்தீரே, உமக்கு நன்றி என்று சில நிமிஷம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே என்ன கூப்பிடுவோமா? நல்ல வாயில திறந்து சில நிமிஷம் சோதரிங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்னை நிரப்புங்க, உடைய வல்ல ஆவியினால் என்ன நிரப்புங்கப்பான்னு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். பரிபூர்ண ஜீவன் ஆண்டவரே எனக்குள்ளாக ஊற்றப்படட்டப்பா. ஓ பரிபூர்ண ஜீவன் எனக்குள்ளாக ஊற்றப்படட்டும், எனக்குள்ளாக ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ் 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 ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நீளம் நீரூற்றாய் மாறும், பெருமழை பொழிந்திடும் நேரமீது நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கு. சொல்வோமா? பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கும். என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்போ என் காத்திருப்போ ஒரு நாளும் வீண் போகாது. வறண்ட நீளம் நீரூற்றாய் மாறும், பெருமழை பொழிந்திடும் நேரமீது நான் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு வீணாய் ஈடாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கு. பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே மனம் இறங்கு. ஆஹா
நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலையில் ஆராதனையில் எங்களை அழைத்து வந்ததற்காக நன்றி அப்பா. நாங்கள் பாடினது போலப்பா, நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான நன்மை செய்கிறவர் நீரே. உம்முடைய பரிபூர்ண ஜீவனை நாங்கள் பெற்று ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுக்குள்ளாக, உம்முடைய ஜீவன் எங்களுடைய ஜீவனுக்குள்ளாக ஊற்றும்படியான பெரிதான கிருபையை நீர் எங்கள் வாழ்க்கையில் தருவீராகப்பா. வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்ன கர்த்தர், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன கர்த்தர் நம்ம மத்தியிலே வந்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். தாய் மறந்தாலும் மறக்க மாட்டேன், ஒரு தகப்பனை போல தோளில் சுமப்பேன், எல்லார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் என்று சொன்ன தேவன் நம்ம மத்தியில் வந்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்ம கூட இருக்கிறவர், மரண பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிறவர். இன்றைக்கும் நம்மோடு கூட இருந்து இந்த ஆராதனையில் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். என்னை திக்கற்றவனை விட மாட்டீங்களா ஆண்டவரே? உலகத்தில் யார் கைவிட்டாலும் என்னை கைவிட மாட்டீங்களா ஆண்டவரே? தாயும் தகப்பனும் கைவிட்டால் கூட, நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் கைவிட்டால் கூட, இமை அந்த ஒரு நாள் கூட, ஒரு வினாடி கூட என்னை விட்டு விலக மாட்டீங்களே. உலகத்தின் முடிவு பரியந்தம், கடைசி பரியந்தம், உங்களுடைய வருகையோ என்னுடைய மரணமோ அது வரைக்கும் என் கூட தானே இருப்பீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்படிப்பட்ட தெய்வத்தை நான் தெய்வமாய் பெற்றிருக்கிறபடினா, எனக்காக மரித்த, எனக்காக உயிர்த்தெழுந்து என்னோடு கூட இருக்கிற தெய்வத்துக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை இடத்துல காத்திருப்போம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். தேவனுடைய கிருபை நம்மை தாங்கட்டும். அவருடைய கிருபை இல்லாமல் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய அன்பு தான் கிருபையாய், நன்மையாய், இரக்கமாய், தயவாய் நம்ம மேலே இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். யாதோ மற்ற ஏழை நான், நாதியற்ற நீசந்தார், உம் சிலுவை தஞ்சமே, உந்த நீதி ஆடையே, தூய ஊற்றை அண்டினேன், தூய்மை யாக்கே மாளோவே, எந்த கிரியை செய்தோமே, உந்தன் நீதி கேட்டாதே, கண்ணீர் நீத்த சோர்ந்தோ, கஷ்டதாவம் புரிந்தோ, பாவம் நீக்க மாட்டாதே, நீரே மீட்பரேசுவே, பீட உண்ட மாலையே, புகலிட ஈயோமே, பக்கம் பட்ட காயமோ, பாய்ந்த சேனீர் வெள்ளமோ, பாவ தோஷ யாவையோ நீக்கும்படி அருளோ, யாது மற்ற ஏழை நாதி அற்ற நீசந்தார், உம் சிலுவை தஞ்சமே,
மாளுவே தூய ஊற்றை ஆண்டினே தூய்மை யாக்கேல் மாளுவே. மகா இரக்கம் மிகுந்த கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். தூக்கி எடுத்தால் வாழ்வோம் ஆண்டவரே, நீர் தூக்கி எடுக்காவிட்டால் ஆண்டவரை மனிதர்களாக இருக்க மாட்டோம், மிருகங்களாக இருப்போம். ஆண்டவரே, நீ எங்களுடைய வாழ்க்கையில் இடை புகுந்தபடியினாலே, எங்கள் வாழ்க்கைக்குள்ளாக புகுந்தபடியினாலே கர்த்தாவே, மிருகங்களாக இருந்த நாங்கள் மனிதர்களாக இருக்கிறோம். உணர்வற்ற நாங்கள் உணர்வுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை உணர்ந்து கொள்ளுகிற ஞானத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரமும் அபிஷேகமும் இறங்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஒவ்வொரு மேலையும் உம்முடைய அன்பு இறங்கட்டும். அப்பா, அந்த அன்பு கிருபையாய் இரக்கமாய் தயவாய் எங்கள் மேலே இறங்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய அன்பு இறங்குகிறது என்று சொன்னால் அந்த அன்போடு கூட உம்முடைய கிருபை, அந்த அன்போடு கூட உம்முடைய இரக்கம், மகா பெரிய இரக்கம், தயை, ஆண்டவர் மகா பெரிய தயை, ஐஸ்வர்யமான தயை எங்கள் மேலே இறங்குகிறது, பனியை போல இறங்குகிறது என்று அறிந்திருக்கிறேன். அப்பா, அப்படியாய் உம்முடைய பிரசனம் எங்களை மூடிக்கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறேன். உம்முடைய சமூகம் என் கூட வரலன்னா இந்த ஸ்தலத்திலிருந்து என்னை கொண்டு போகாதிருங்கன்னு மோசே கதறினதை போல கர்த்தாவே, ஆண்டவரே பரிசுத்தாவை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிருங்க, உங்கள் சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க. ஆண்டவரே, எப்பொழுதும் அவங்ககிட்டே இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே காத்து விழுந்து கிடக்கட்டும். 1000 நாவுகள் கொடுத்தாலும் உம்மை துதிக்க முடியாத ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை ஆண்டவரே, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் அல்ல ஆண்டவரே. 1000 இருக்கலாம் என் வாழ்க்கையில் ஆண்டவரே, நீங்கள் இல்லைன்னா நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய மகிமை எங்களை மூடட்டும் ஐயா, உம்முடைய அன்பு எங்களை மூடட்டும் ஐயா, உம்முடைய மனதுருக்கு எங்களை மூடட்டும் ஐயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கடாட்சிக்கிறதை போல என் ஜனத்தை நான் கடாட்சிப்பேன் என்று சொன்னீர கர்த்தாவே. தகப்பனாய் தாயாய் எங்கள் மேலே இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். தாய் தேற்றுவதை போல தேற்றுவேன், தகப்பன் தன் பிள்ளையை கடாட்சிப்பதை போல கடாட்சிப்பேன் என்று சொன்னீரேன். அப்படியே செய்வீராக. மகிமை இறங்கி வருவதாக. ஒவ்வொருவருடைய சரீரத்தில் இருக்கிற பலகீனங்கள், ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பாடுகள், ஒவ்வொருவர் வடிக்கிற கண்ணீரலை நீர் துடைத்தருளும்படிக்காய் ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை உபயோகப்படுத்தி அவைகளெல்லாம் பிடுங்கி நரகத்தில் எறிகிறேன். அப்பா, அக்கினி கடலுக்குள்ளாய் தள்ளுகிறேன். அப்பா, உம்முடைய மகிமை இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய கிருபை இறங்கட்டும். நீரே எங்களை ஆளுகை செய்யும். நீர் ஒருத்தர் தான் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும். அப்பா, என்னுடைய எண்ணங்கள் அல்ல, எங்களுடைய ஆண்டவர் உலகத்தாருடைய எண்ணங்கள், அதிகாரங்கள், துறைத்தரங்கள் எதுவும் எங்களை ஆளக்கூடாது. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு மட்டும்தான், எங்களுக்காக சிலுவையில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த அன்பு மட்டும்தான் எங்களை ஆள வேண்டும் என்று சொல்லி எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுவோம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 10:15. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், என் ஜீவனையும் கொடுக்கிறேன். நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளும் என்னை அறிந்திருக்கிறது. ஒரு நாணயத்தின் 2 பக்கமாய் இந்த வார்த்தைகள் இருக்கிறது. என்னுடையவைகளை நான் அறிந்திருக்கிறேன், என்னுடைய சொந்த ஜனத்தை நான் அறிந்திருக்கிறேன், என் சொந்த பிள்ளையை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு தகப்பனாய் ஒரு தாயாய் என் பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் பிள்ளை எந்த நேரத்தில் அழுவான், என் பிள்ளைக்கு எந்த நேரத்தில் நான் சோறு கொடுக்கணும், என் பிள்ளைக்கு எந்த நேரத்தில் தூங்க வைக்கணும், அனைத்தும் நான் அறிந்திருக்கிறேன். என்னுடையவர்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் என்ன அறியலை என்றெல்லாம் சொல்லுகிறேன், நான் உங்களை பேர் சொல்லி அழைத்தேன், நீங்கள் என்னுடையவர்கள். நீ என்னுடையவன் ஆண்டவர் சொல்கிறார். யூ பிலாங் டு மீ, நீ என்னுடையவன். ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போட. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 40. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும், சிருஷ்டித்தவரும் உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்த, நீ என்னுடையவன். உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர், தாயின் கர்ப்பத்தில் தெரிந்து கொண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன், பயப்படாத, நீ என்னுடையவன்.
உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன், நீ பயப்படாத, நீ என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லாகவே தான் சொன்னார். என்னுடையவைகளை நான் அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளை நான் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என் பிள்ளைகளை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். என் பிள்ளைகளுடைய மதில்கள் எல்லாம் எனக்கு முன்பதாக இருக்கிறது. என் பிள்ளைகளை நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். நான் ஆண்டவரை பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளை என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரம் 18, 16, 17, 18 வசனம் வாசித்து பாருங்க. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்றெல்லாம் சொன்னவர், உலகம் உங்களை ஏன் பகைக்கிறது? உலகத்தை நான் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே உலகத்தை பகைக்கிறது. உங்களை பகைக்கிறதுக்கு முன்னதாக என்னை பகைத்தது என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்களை தொடுறதுக்கு முன்னாடி என்னை தொடுறாங்கன்னு சொல்லி அறிந்து கொள்ளுங்கள். உங்களை திட்டுறதுக்கு முன்னாடி என்ன திட்டுறாங்கன்னு அறிந்து கொள்ளுங்கள். உங்களை தொடுவதற்கு முன்பதாக என்ன தொட்டாங்க, உங்களை அடிக்கிறதுக்கு பதிலாக என்னை அடித்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதாக இருக்கிறது. உன்னை தொடுகிறாகவே தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், என்னுடையவைகளை நான் அறிந்திருக்கிறேன். என்ன அருமையான வார்த்தை பாருங்க, என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன். ஒரு தாய்க்கு தான் தெரியும் பிள்ளைங்க அழுது என்று சொல்லி. பசியில் அழுதா, பூச்சி கடிச்சு அழுதா, வயிற்று வழியில் அழுதா, ஏதாவது சரீரத்தில் ஒரு உபாதையினால ஒரு வழியினால் அழுதா என்று சொல்லும். தூக்கத்துக்காக அழுகுறான், ஏன் பிள்ளை அழுகுறான்? தூக்கத்துக்காக அழுகுறான். ஏன் பிள்ளை அழுகுறான்? பசிக்காக அழுகுறான். ஏன் பிள்ளை அழுகுறான்? இங்கே கீழே அடிபட்டிருக்கு போல, ஏதோ பூச்சி கடிச்சிருக்கு போல, ஏதோ ஒரு தலைவலியோ வயிற்று வலியோ இருக்கு, சொல்ல தெரியல அந்த பிள்ளைக்கு அழுகிறது. இன்னைக்கு பல நேரங்களில் தேவனுடைய சமூகத்தில் போய் என்னன்னு சொல்ல தெரியாமல் அழ தோணுகிறது. ஆண்டவரே வந்துட்டேன், ஆண்டவரே உன்னுடைய பாத்தில் வந்துட்டேன், உங்கள் அன்பை நம்பி வந்துட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி சொல்ல தெரியாமல் அழுது கொண்டு இருக்கிறோம். கண்ணீர் தார தாரையாக ஊற்றி கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு தெரிகிறது உள்ளத்தினுடைய பாரம் என்னதென்று தெரிகிறது. ஏன் இந்த பிள்ளை அழுகுறான்? என்னுடையவைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறதை வேதம் அழகாக சொல்லுகிறது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், எல்லா ஆத்துமாக்களும் என்னுடைய. தகப்பனுடைய ஆத்துமா எப்படியோ பிள்ளையோடைய ஆத்துமா எப்படி எனக்கு சொந்தமோ, பிள்ளையனுடைய ஆத்துமா எனக்கும் சொந்தம் என்று சொல்லி எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள் என்று சொல்லுகிறார். ஆகவே தான் அவர் சொல்றார், என்னுடையவைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என்னுடையவர்களை நான் மீட்கும் வருஷம் வந்தது, என்னுடையவைகளை மீட்கும் வருஷம் வந்தது, என்னுடையவர்களை மீட்கும் காலத்தை நான் தீர்மானித்து வைத்திருக்கிறேன், நிதானித்து வைத்திருக்கிறேன், அது என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார். என்னுடையவைகளை மீட்கும் நாட்கள் வருஷம் வந்துவிட்டது என்று சொல்லுகிறார். இதைத்தான் வேறு விதமாய் சொல்லுகிறோம், ஆண்டவருடைய வருகை சமீபித்து விட்டு இருக்கிறது என்று சொல்லி. அவருடையவைகளை ஆண்டவர் சேர்த்து கொள்ளுகிற நாள் அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறதை வேதம் வேறு விதமாய் நமக்கு சொல்லும் பொழுது, அவருடைய வருகை இப்படியாயிருக்கிறது, அவருடைய நாள் இப்படியாயிருக்கிறது, அவருடைய வருகை திருடனை போல இருக்கும் என்றெல்லாம் வேதத்தில் சொல்லுகிறதாக நான் பார்க்கிறோம். ஆண்டவர் அதே சொல்லுகிறார், என்னுடையவைகளை நான் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு உடைய காரியமெல்லாம் யார் என் காரியமாய் போவார்கள் என்று ஆண்டவர் கேட்ட பொழுது, எனக்கு ஒரு சரீரத்தை உண்டு பண்ணோம், நான் போட்டோம் என்று வந்தவர் இன்றைக்கு யார் என் பாரத்தை சுமந்து கொள்வார்கள்? யார் என் கண்ணீரை துடைப்பார்கள்? நான் அழும் பொழுது தன்னுடைய மடியை கொடுத்து, தன்னுடைய மார்பை கொடுத்து யார் என்னை தேற்றுவார்கள்? யார் என்னை அணைத்து ஆறுதல் கொடுப்பார்கள் என்றெல்லாம் கவலை நமக்கு தேவையில்லை. உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டார். உங்களை ஒரு நாள் ஆண்டவர் விட்டுட மாட்டார், விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தான் சொன்னார், என்னுடையவர்களை நான் அறிந்திருக்கிறேன். எதுக்காக நீங்கள் அழுகுறீங்க? எதுக்காக போராடுறீங்க? எதுக்காக வாயில் வார்த்தைகள் சொல் பிறவாதற்கு முன்பாக அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்படி பாவி துன்மார்க்கன் பயப்படுகிற காரியம் அவனுக்கு நேரிடும், ஆனால் நீதிமான் பயப்படுகிற காரியம் அவனுக்கு நேரிடாது. நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. துன்மார்க்கன் பயப்படுகிற காரியம் அவன் மேலே புசல் போல வரும் என்று வேதம் சொல்லுகிறது. புயல் போல வேதம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இரண்டாவதான ஒரு பகுதி இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என்னுடையவைகளை நான் அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். இந்த இடத்தை தான் உங்களோடு கூட பேசும்படிக்காய் தேவன் என்னை பலப்படுத்தி அனுப்பியிருக்கிறார். நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளையும் என்னை அறிந்திருக்கிறது. இன்றைக்கி இந்த காரியத்தை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள்.
மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் முன்னனையும் அறியும், என் ஜனமோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. எரேமியா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எல்லாம் அறிந்து தங்கள் வேலையை அறிந்திருக்கும், கர்த்தருடைய நியாயத்தை அறிய மாட்டார்கள். பறக்கிற கொக்கு எல்லாம் நாரை தன் முதலாய் தன் வேலையை அறியும், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனால் என் ஜனமோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் என்னுடைய நியாயத்தை குறித்து உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்த்திருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவர். நான் என் நேசர் என்னுடையவர் என்று சொல்லுகிறது. நேசர் என்னுடையவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள், ஆண்டவருடையவர்கள். என்னுடையவர்கள் என்று சொல்லும் பொழுது சும்மா வேதத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அவளுக்கு சொந்தமாய் நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். தம்முடைய சொந்த இரத்தத்தை, காளை வெள்ளாட்டுக்கிடா இவைகளினால் நம்முடைய பாவம் கழுவப்படாமல் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறபடினால், வெள்ளியினால் மீட்கப்படாமல் பொன்னினால் மீட்கப்படாமல் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய இரத்தத்தை கொடுத்து அவருடைய சரீரத்தை மரணத்தில் ஊற்றி தேவன் நம்மை விலைக்கிரயமாய் பெற்றிருக்கிறார். ஆகவே மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தமல்ல என்றெல்லாம் பாடல் பாடுகிறோம். ஆண்டவருக்கு கூட சொந்தமானவர்கள், ஆண்டவருடையவர்கள் என்று சொல்லுகிற நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோமா? ஆண்டவர் கம்பீரமாய் சொல்லுகிறார், ஆண்டவர் அதிகாரமாய் சொல்லுகிறார், ஆண்டவர் உற்சாகமாய் சொல்லுகிறார். என்னுடையவைகளை நான் அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். இந்த உன்னத பாட்டில் சொல்லதை போல நேசர் என்னுடையவர், நானும் என் நேசருடையவன் என்று சொல்லுகிற காரியத்தை போல என் ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார், நான் என் ஆண்டவரை அறிந்திருக்கிறேனா என்பதுதான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம் முன்பதாய் கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு காரியம், ஒரு கேள்வியாய் இருக்கிறது. நான் என்னுடையவைகளாய் இருக்கும் பொழுதும் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது? ஆண்டவரை அறிந்திருக்கிறோமா? ஆண்டவர் நம்மளை அறிந்திருக்கிறார். இதுக்கு நமக்கு என்ன தேவை என்று சொல்லி அறிந்திருக்கிறார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்திருக்கிறார். அதனுடைய பின்னணி என்னதென்று ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே தான் பொறுமையாக இருக்கிறார். சில நேரங்களில் ஆண்டவரை விட்டு தூரம் போனாலும் ஆண்டவர் நம்மை புரிந்து வைத்திருக்கிறார். ஒரு நாள் வந்து விடுவார் என்று சொல்ல பொறுமையோடு கூட காத்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுது ஓடுகிறான், இப்பொழுது இப்படியாய் சோரம் போகிறாள், இப்படியாய் ஓடுகிறாள், தரித்தட்டும் பெற்றோர் மார்க்கம் தவறி ஓடுகிறாள், பள்ளத்தாக்கில் ஓடுகிற பெண்ணொட்டகத்தை போல மார்க்கம் தப்பி ஓடுகிறார்கள். ஒரு நாள் வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் காத்திருக்கிறார். இந்த வருஷமும் இந்த வருஷம் கனி கொடுக்காவிட்டாலும் இன்னொரு வருஷம் கனி கொடுக்கும், இந்த வருஷம் கனி கொடுத்தால் சரி என்று சொல்லி காத்து கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்கையிலே நாம் ஆண்டவருக்கு எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். என்னுடையவைகளை நான் அறிந்திருக்கிறேன், என் சொந்த ஜனத்தை அறிந்திருக்கிறேன், என் சொந்த பிள்ளையை அறிந்திருக்கிறேன். நான் என்னுடைய இரத்தத்தை சிந்தி விலைக்கிரயமாய் பெற்ற என்னுடைய மகளை நான் அறிந்திருக்கிறேன், என்னுடைய மகனை அறிந்திருக்கிறேன். தலைமுடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறேன், உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். அவளை தொடுகிறவன், அவனை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்றெல்லாம் நான் எப்படிலாம் சொல்லி வைத்திருக்கிறேன். இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரை நான் உம்மை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. என் ஜனம் அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எரேமியா 23 எசேக்கியேல் 23:5 வாசித்து பார்க்கும் பொழுது, அகாலிபால் என்னோடு என்னுடையவளாய் இருக்கையிலே சோரம் போனால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சகோதரிகளை குறித்து சொல்லுகிறார் ஆண்டவர். அகோலிபால் என்று சொல்லுகிறாள். அகோலிபால் தங்கை, அகலிபால் மூத்தவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை வாசிங்க. என்னோடு இருக்கையிலேயே சோரம் போய்விட்டாள். அகோலால் என்னுடையவைகளாக இருக்கும் பொழுது சோரம் போனாள். என்னுடையவர்களாக இருக்கும் பொழுதே சோரம் போயிட்டாங்க. நான் ரத்தத்தை சிந்தி அவர்களுக்காக காத்து என்னுடையவள் என்று சொல்லும் பொழுது, என்னுடையவர்களாக இருக்கும் பொழுதே அகோலிபால் மூத்தவள் என்ன செய்து விட்டால்? சோரம் போய்விட்டாள். ஏசா சோரம் போய்விட்டாள். ஒரு பசியை தீர்ப்பதற்காக, குழுக்காக ஆண்டவர் என்ன செய்து விட்டு சேஷ்டபுத்திர பாகத்தை சோரம் போய்விட்டான். 30 வெள்ளி காசுக்காக மறுதளித்து சோரம் போய்விட்டான். என்னோடு இருந்து என் தாளத்திலே சாப்பிட்டவன், என்னோடு கூட பந்தி இருந்தவன், என் 30 வெள்ளி காசுக்காக யூதாசனை காட்டி கொடுத்து விட்டான். அவன் சோரம் போய்விட்டான். ஏசா ஒருவேளை சோற்றுக்காக, ஒருவேளை சாப்பாட்டிற்காக,
சிவந்த கூழுக்காக, பயிற்றும் கூழுக்காக சிரேஷ்ட புத்திரவாகத்தை விற்று சோரம் போய் விட்டான். என்னோடு கூட இருக்கும் பொழுது, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது சோரம் போய் விட்டான் என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறார் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லிவிட்டார். இன்றைக்கு 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். முதலாவதாக ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 1 முதலில் ஆண்டவர் அங்கலாய்ப்பது, என் ஜனம் என்னை அறியலை, என்னுடைய ஜனம் என்னை அறியலைங்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னாலும் அது 2வது ஸ்டேஜ். முதல்ல ஆண்டவர் அறியலை, அவர் தான் ரட்சகர்னு தெரியல, கண்களுக்கு தெரியல, சவுலுக்கு தெரியல. முதல்ல சவுலாக இருக்கும் பொழுது தெரியல, பவுலா மாறின பிறகு தெரிகிறது. தெரிந்த பிறகு அவன் என்ன செய்கிறான்றதும் பார்க்கிறோம். இன்றைக்கி ஆண்டவரை தெரியாதவர்களாக இருந்தோம். என்னுடைய வாலிப வயது வரைக்கும் ஆண்டவரை தெரியல. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தேன். சண்டே ஸ்கூலுக்கு போல ஆண்டவர் அறியலை. சாமுவேல் ஆண்டவர் அறியலை. ஆனால் அதனால தான் ஆண்டவர் கூப்பிட்ட பொழுது தெரியல, யார் கூப்பிடுறாங்கன்னு தெரியல. He did not know the God, therefore he did not know that God is calling him. சாமுவேலுக்கு தெரியல, சாமுவேல் தேவனை அறியலை, ஆகவே தேவன் அழைத்த அழைப்பு அவனுக்கு தெரியலை. சவுலுக்கு தெரியல, நான் செய்கிறதெல்லாம் நல்லது என்று சொல்லி ஆண்டவர் சந்திக்கிற வரைக்கும், ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற வரைக்கும். இன்னைக்கு முதலில் ஆண்டவர் கேட்கிற கேள்வி, நீ என்னை அறிந்திருக்கிறாயே என்று சொல்லி ஆண்டவர் ஆனால் கம்பீரமாய் சொல்லுகிறார், சட்டனாக சொல்லுகிறார், உறுதியாய் சொல்லுகிறார், என்னுடையவைகளால் நான் அறியப்பட்டிருக்கிறேன், என்னுடையவைகளை நான் அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவர் அறிந்திருந்தும் என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு சில காரியங்கள், அடுத்த ஸ்டேஜ் ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் அறிந்திருக்கிறோம், ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கிறோம். இப்போ வாசிங்க தம்பி. அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்களை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் சோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இருதயம் இழைந்து போய்விட்டது. முக்கியமான காரியம், பார்க்க வேண்டிய காரியம், ஆண்டவரை அறிந்திருந்தார்கள், but they did not glorify the God. They knew the God. கர்த்தர் யாருன்னு தெரியும், ஆனால் சில ஆண்டவரை மகிமைப்படுத்தலை. சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் மகிமைப்படுத்துவது என்றால் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருப்பது, அது புகழ், ஸ்துதிப்பது, சோத்தரிப்பது. ஆண்டவருக்கு உரியதை கொடுப்பது தான் ஆண்டவரை மகிமைப்படுத்துவது. What is due to God, when you give that, when we are giving the what is due to God, அதுதான் ஆண்டவரை மகிமைப்படுத்துவது. என்னுடைய மகிமையை வேறொருக்கும் கூட. என் ஆண்டவரை துதிக்கிறது, துதிக்கப்படத்தக்கவர், சோதரிக்கப்படத்தக்கவர், புகழப்படத்தக்கவர். நான் கர்த்தர், நான் என் துதியை நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், என் துதியை சொல்லும்படிவதற்காக ஏற்படுத்தினேன் என்று சொன்னவர், என்னுடைய மகிமையை வேறொருவருக்கு I will not give it to you. ஆண்டவருக்கு மகிமை செலுத்தாததுனால தான் ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு அப்படியாய் அவன் பேசின பொழுது, தேவ பிரசங்கம் பண்ணின பொழுது, தேவ சத்தம் என்று சொன்ன பொழுது, தேவனுக்கு அவன் மகிமை செலுத்தாதபடினால் புழுப்புழுத்து செத்தான் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகளில் மிக தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. If you don't give what is due to God, அது ஆண்டவர் பார்வைக்கு அது தீங்கானதாக இருக்கும், பிரியமானதாக இருக்கும். ஆண்டவருக்கு உரியதை கொடுக்க வேண்டும் என்று வேதம் மிக அழகாக சொல்கிறது. ஆண்டவருக்கு உரியதை கொடுத்து, ஆண்டவர் உரியதை கொடுத்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது, ஆண்டவருக்கு உரியதை கொடுத்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பது தான் தேவனை மகிமைப்படுத்துவது. நிறைய நேரம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. How to glorify God. ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்துது? 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள், சுகமடைந்தார்கள். ஒருத்தன் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. வாட் இஸ் டியூ டு காட்? ஆண்டவருக்கு உரியதை கொடுத்து காணிக்கைகளினால் மகிமைப்படுத்துதல், நம்முடைய நேரத்தை கொடுத்து மகிமைப்படுத்துதல், நம்முடைய உள்ளத்தை குறித்து மகிமைப்படுத்துதல், இதை தான் ஆண்டவரை மகிமை. வாட் இஸ் டியூ டு காட்? நம்மையே கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு மிக அழகாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரை அறியாவிட்டால் நீங்கள் ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியாது? ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த முடியாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். ஆகவே தன் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை அறியாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்கு அந்த மகிமைப்படுத்துதல் என்றால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் என்ற அர்த்தம். வாட் இஸ் டியூ டு ஹிம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தி, நீர்தாயா ராஜா, நீர்தாயா என்னுடைய வாழ்க்கையின் அதிபதி, நீ சொல்கிறபடியெல்லாம் நான் கேட்குறேன், உங்களுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன், உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பது தான், நம்மளை தாழ்த்துவது தான் தேவனை மகிமைப்படுத்துவது.
நம்மை தாழ்த்தி தேவனை உயர்த்துவது. யோவான் ஸ்நானகன் அதைத்தான் சொன்னார், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று சொன்னார். நான் அப்படியே சிறுகி கொண்டே போனேன், நான் சாகணும், அவர் பிழைத்து கொண்டே இருக்கணும். நான் சிறுமையை நான் என்னுடைய வாழ்க்கையில் புறம்பான மனுஷன் செத்துக்கொண்டே ஒவ்வொரு நாளும் சாகணும், உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் பலனடையணும். இதுதான் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல். சர்வ வல்லமுள்ள தேவன், அண்ட சராசரங்களையும் வார்த்தையினால் உண்டாக்கினவர். இது உண்டாகின்றால் உண்டாயிற்று. சந்திரன் உண்டாகட்டும், சூரியன் உண்டாகட்டும், பூமி உண்டாகட்டும், சமுத்திரங்கள் உண்டாகட்டும் என்று சொன்ன பொழுது அண்ட சராசரங்களையும் ஒரே வார்த்தையினால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பெயர் சொல்லி அழைத்த தேவன், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க சொன்ன தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார், என்னுடைய தேவனாய் இருக்கிறார். ஆகவே அவருக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். நான் அல்ல, அவர் தான் இனி எனக்குள் வாசமாய் இருக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியம்தான் தேவனை மகிமைப்படுத்துதல் என்று அர்த்தம். ஆண்டவரை அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னா ஆண்டவரை அறிந்திருக்கணும். யாத்திராகம புஸ்தகம் அடிக்கடி நான் சொல்லுகிற காரியம், 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மோசேயும் ஆரோனும் போகிறார்கள், பார்வோனிடத்தில் போகிறார்கள். எகிப்தினுடைய பார்வோனிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், எங்களுக்கென்று ஒரு ஆண்டவர் இருக்கிறார். We have a God, Almighty God, God of generation. தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் தேவனாய் இருக்கிற ஒரு கர்த்தர், ஒரே தேவன் எங்களுக்கு இருக்கிறார், எங்களுடைய தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவருடைய ஜனத்தை நீ அனுப்பிவிடு. நான் தெரிந்து கொள்ளுகிற இடத்துல, ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற இடத்துல என்னுடைய ஜனங்கள் எனக்கு என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். Therefore send them off. அவங்களெல்லாம் விடுதலை ஆக்கி அனுப்பு என்று சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறார், நானே ராஜா, நானே பார்வோன், எனக்கு ஒருத்தர் அதிகாரம் உத்தரவு கொடுக்க வேண்டுமா? யாரோ சொல்லுகிறதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டுமா? என்னுடைய வார்த்தைகளுக்குத்தான் எல்லாரும் கீழ்ப்படிய வேண்டுமே தவிர நான் யார் வார்த்தைக்கும் கீழ்ப்படிய வேண்டாம். பிகாஸ் ஐ எம் த சாவரன். நான் தான் ராஜா. ஐ எம் த சாவரன். சாவரன் என்று சொன்னால் எல்லாருக்கும் கட்டளை கொடுப்பார்கள், யாரிடத்திலிருந்தும் கட்டளை வாங்கி கொள்ள மாட்டார்கள். எல்லாரிடத்திலும் கீழ்ப்படிதலை பெற்றுக் கொள்வார்கள், அவர்கள் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அவன் சொல்லுகிறார், நான் ஏன் கீழ்ப்படியணும்? Who is he? அவர் யார்? அவன் கேட்கிற முதல் கேள்வி, அவர் யார்? அவருக்காக அவர் யார்? அவருக்காக நான் ஏன் கீழ்ப்படியணும்? அவர் வார்த்தைக்கு நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? Why should I obey God? அவர் யார்? நீங்க சொல்லுகிற தேவன் யார்? சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவன் சொல்லுகிறார், எனக்கு புறப்பட்டு போ சொல்லுகிறார், விடுதலை செய்ய சொல்லுகிறார். அவர் யார்? அவரை நான் அறியேனே. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நிறைய நேரம் தப்பு பண்ணிடுவான், யாருன்னு தெரியாமல் திட்டிடுவான். ஐயா போய் மன்னிச்சுடுங்க ஐயா, உங்க யாருன்னு தெரியாமல் திட்டோன்னுவாங்க. போலீஸ்காரர்கள் இடத்துல சில நேரங்களில் எங்களுக்கு வாக்குவாதம் வருவது உண்டு. அப்போ சொல்லுவாங்க, திட்டிடுவாங்க. யாருன்னு நினைச்சேன்னு சொல்லி எங்களை பற்றி அறிந்த பிறகு வந்து காலில் விழாத குறைய வந்து மன்னிப்பு கேட்பார்கள். ஐயா நீங்கள் யாருன்னு தெரியாமல் சொல்லிவிட்டு என்ன மன்னிச்சுடுங்க என்று சொல்லி. அதே போல் தான் கேட்குறான், அவர் யார்? அவருக்கு ஏன் நான் என்ன செய்யணும்? அவருக்காக நான் என்ன செய்யணும்? ஏன் கீழ்ப்படியணும் என்று சொல்லி கேட்கிறதா? இன்றைக்கி ஆண்டவரை அறியலைன்னா நீங்கள் கீழ்ப்படிய முடியாது. அவர் யார்? எனக்காக உயிர் தந்தவர் என்று சொல்லி ஆண்டவர் அந்த கீழ்ப்படிதல் இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. யோவான் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசித்து ஒரு அருமையான வசனம் அங்கே இருக்கிறது. ஒரு அருமையான காரியம் அங்கே சொல்லப்பட்டது. 9:36. 9:36. அதற்கு அவன், ஆண்டவரே அவர் யார்? அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கும்படிக்கு அவர் யார்? அவர் நான் உங்க கூட பேசி கொண்டு இருக்கிறவரை என்று ஆண்டவர் அடுத்ததாய் முடிக்கிறார். ஒருவனை கண்ணு பிறவி குருடனை கண்ணை திறந்துடுறாரு. எல்லாரும் போய் அவனை திட்டுறாங்க, தள்ளி விட்டுறாங்க. அவனை தள்ளி விட்டுட்டாங்க என்று வேதம் சொல்கிறது. பிறவி குருடனுக்கு கண்களை ஒருவன் திறந்தது உண்டானது கேள்விப்பட்டதிலே என்று 32ஆம் வசனத்தில் சொல்கிறார். அவன் தேவனிடத்தில் வாழ்ந்த ஒன்று செய்ய மாட்டார்னு சொல்லும் பொழுது அவர்களை 34ஆம் வசனம் சொல்லுகிறது, முழுதும் பாவத்திலே பிறந்திருந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவர்கள் அவனை புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்ட பொழுது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிரு. இந்த வார்த்தையை தான் சொல்கிறேன். எல்லாரும் தள்ளிட்டாங்க. இன்றைக்கி சில நேரங்களில் திக்கற்றவர்களாக இருக்கிறோம், எல்லாரும் நம்மளை தள்ளிடுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, குமாரனிடத்தில் விசுவாசமாயிரு. துரத்துண்டவர்களை புறம்பே தள்ளினவர்களை தேடி ஆண்டவர் வருகிறார்.
ஆண்டவர் அதனால தான் அந்த உலகத்துக்குள்ளே வரும்போது சொன்னார், பாவிகளை ரட்சிக்கத்தான் நான் வந்தேன், பிணியாளிகளுக்கு தான் வைத்தியன் வேண்டும், ஆகவே நான் பிணியாளிகளுக்கு வைத்தியராய் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு அவன் தள்ளிவிடப்பட்டான். எல்லாரும் அவனுக்கு கண்ணு வந்துருச்சுன்றது கூட யாரும் சந்தோஷப்படலை. Nobody was happy that he has got his sight. அவன் கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. பிறவி குருடனாய் இருந்த ஒரு மனிதனுடைய கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. and nobody was rejoicing. அவனுக்காக யாரும் சந்தோஷப்படலை. ஐயோ, என்னுடைய பிள்ளைக்கு கண்ணு திறக்கப்பட்டு விட்டது, அவன் பார்வை அடைந்து விட்டான், குருடனாய் இருந்தான், இப்பொழுது பார்க்கிறான், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அவன் சொன்னான், பாவிகளுக்கு செவி கொடுப்பதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன், தேவன் பாவிகளுக்கு செவி கொடுப்பதில்லை என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான். அவன் சொல்ல யாரும் nobody was there to. அவனுக்கு கிடைத்த அந்த சுதந்திரத்தை, அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை, அவனுக்கு கிடைத்த அந்த கண் பார்வையை கொண்டாடுவதற்கு கூட ஒருத்தர் கூட இல்லை. அவனுக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதத்தை குறித்து எல்லாரும் அவனை என்ன செய்கிறாங்க? he was cast away, தள்ளி விடுறாங்க, புறம்பே தள்ளி விடுகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு யாராவது நம்மளை தள்ளிவிடும் பொழுது, நம்ம குடும்பம் நம்மளை தள்ளிவிடும் பொழுது, நம்முடைய நண்பர்கள் தள்ளிவிடும் பொழுது, நாம் ரட்சிக்கப்பட்ட புதுசில் தெரியாதனமாக ஒரு கிறிஸ்மஸுக்கு வெள்ளை சட்டை எடுத்து விட்டேன். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என்னை பார்த்து சொன்னாங்க, டே நீ ஃபாதர் ஆகிட்டியாடான்னு சொல்லி கேட்டாங்க. வெள்ளை சட்டை போட்டியேன்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் ஆயிட்டேன்னு நான் சொல்லிட்டு வந்தேன். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உலகம் நம்மளை அப்படியே இளக்காரமாய் பார்க்கும், உலகம் நம்மை தள்ளும். கூட இருக்கிறவர்கள் கேட்பாங்க, சாட்சி இருந்த பொழுதும் சொல்லுவாங்க, பைபிள் எடுத்துகிட்டு போய் இந்த வார்த்தையெல்லாம் பேசுறியே நீ கிறிஸ்தவலா என்று சொல்லி குத்தி காட்டுவார்கள். முதல் வார்த்தை, எங்கள் அம்மா என்னை குற்றப்படுத்தணும்னா, நீ பைபிளை எடுத்துகிட்டு சுத்துறிய, நீ இப்படி செய்கிறிய, அம்மாவை மதிக்கலையான்னு சொல்லுவார்கள், புறம்பே தள்ளி விடுவார்கள். கடவுள்கிட்டே வாங்கிக்கோன்னுவாங்க, என்ன கடவுள்கிட்டே வாங்கிக்கோன்பாங்க, உனக்கு தான் காண்டவர் கொடுக்குறேன் அவர்கிட்டே வாங்கிக்கோம்பாங்க, இப்படியே சொல்லுவார்கள் என் அம்மா. அப்புறம் திருமணமாக இருந்து குழந்தை இருந்த பொழுது ஏதாவது கேட்டால், உனக்கு சாப்பாடு மட்டும்தான் என்னால் போட முடியும், உனக்கு ஏதாவது வேணா உனக்கு தான் ஆண்டவர் இருக்கிறார், போய் வாங்கிக்கோ என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் ஓடோடி வருவார். அவன் புறம்பே தள்ளிப்பட்டதை கண்டு ஆண்டவர் வந்து கேட்குறாரு, உனக்கு என்னப்பா செய்யணும்? உனக்கு ஆண்டவரிடத்தில் விசுவாசமாயிரு, குமாரனிடத்தில் விசுவாசமாயிரு, அப்போ உனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லுகிறார். அவன் கேட்கிற கேள்வி அதற்கு அவன், ஆண்டவரே அவரிடத்தில் நான் விசுவாசமாக இருப்பதற்கு அவர் யார் என்று கேட்கிறான். உன் கூட பேசி கொண்டு இருக்கிற ஏதோ அவனை கண்டிருக்கிறாய், உன்னோடு பேசுகிற அவர் தான். இன்றைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும், ஒவ்வொரு ஆராதனையில் வரும் பொழுதும், ஒவ்வொரு ஜப கூட்டத்தில் வரும் பொழுதும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டே இருக்கிறார். அவரை விசுவாசிக்க நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடையவைகளை நான் அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகள் என்னை அறியவில்லை, என்னுடையவைகள் என்னை அறிந்திருந்தும் என்னை என்ன செய்யல, மகிமைப்படுத்தவில்லை என்று ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவரை மகிமைப்படுத்தாதவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய இருதயம் இன்றைக்கு இந்த கேள்வி உங்களிடத்தில், உங்கள் இருதயத்தில் எழுப்புகிறதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை உங்களிடத்தில் எழுப்புகிறவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை நம்ம செய்யணும். விசுவாசிகள் கூட ஆண்டவரை விசுவாசிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 1:34 வாசித்து பாருங்கள். லூக்கா 4:41 வாசித்து பாருங்கள். அவர் பிசாசுகளும் அவர் அறிந்திருந்தபடினாலே அவர்களை அவர் சொல்லாதபடிக்கு அவைகளை அதட்டினார் என்று வேதம் சொல்லுகிறது. Even the demons, even the evil spirits, they knew that our God is a God. பிசாசுகள் தெரியும். பவுலை பார்த்து சொல்லுது, உன்னையும் தெரியும், பவுலையும் தெரியும், பவுலுடைய தேவனையும் தெரியும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி பவுல் போன பொழுது, பேதுரு போன பொழுது பின்னாடி இந்த கத்தி கொண்டு இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பிசாசுகள் கத்தி கொண்டு இருந்தது. உன்னையும் தெரியும், பவுலையும் தெரியும், பவுலுடைய தேவனையும் தெரியும் என்று சொல்லி ஸ்கேபாவினுடைய புத்திரர்கள் வரும் பொழுது அவர்களை நிர்வாணியாக ஓடவிட்டது என்றெல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. நீ பிசாசுகளும் நடுங்குகிறது, பிசாசுகளும் விசுவாசிக்கிறது, பிசுவாசுகளும் நடுங்குகிறது, பிசாசுகளும் கீழ்ப்படுகிறது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. they don't honor, they don't glorify God என்று அர்த்தமாகிறது. பிசாசுகளை ஆண்டவர் விரட்டினார், கீழ்ப்படிந்ததா கீழ்ப்படியில்லையா? சொல்லுங்க, கீழ்ப்படிந்ததா கீழ்ப்படியில்லையா? கீழ்ப்படிந்தது. அலறி கொண்டு ஓடிற்று. போ அந்த பன்னிக்குள்ள ஓடு அப்படின்னார். பன்னிக்குள்ள ஓடி போய் எல்லாம் பொத்துனு கீழே உடந்துச்சு. பிசாசுகளும் ஆண்டவரை அறிந்திருக்கிறது, பிசாசுகளும் ஆண்டவரை விசுவாசிக்கிறது, பிசாசுகளும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது. பிசாசுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அப்போ இதுதான் இப்போ பெரிய கேள்வி. அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்தவில்லை.
அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்தலை. பிசாசுகளும் தேவனை அறிந்திருக்கிறது, தேவனை அறிந்திருக்கிறது, தேவனை விசுவாசிக்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்னுடையவர்களும் ஆண்டவருடையவர்களும் தேவன் என்னுடையவர்கள் என்னை அறிந்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா என்று கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லுவீர்கள். ஆனால் எப்படி கீழ்ப்படுகிறீர்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கீழ்ப்படிதல் 2 வகையாக வரும். ஒன்று பயத்தினால வரும். ஒரு திருடன் என் நெத்தி பொட்டில் கண்ணை வச்சுட்டு உன் கையில் இருக்கிற வாட்சையும் உன் பாக்கெட்டில் இருக்கிற பர்ஸையும் கொடுன்னா நான் என்ன செய்வேன்? பயந்து போய் கொடுப்பேனா? கொடுக்க மாட்டேனா? கொடுத்துருவேன். போயிட்டு போயிடா, ஒரு வாட்சி 1000 ரூபா தானே, 800 ரூபா தானே, பர்ஸில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, ஒரு 100 ரூபா இருக்குது, சில்லற கொடுத்து விடுவேன். அதுக்காக போய் 10 இடமான்னு கீழ்ப்படிந்து விடுவேன். அதுவும் கீழ்ப்படிதல், பயத்தினால் வருகிற கீழ்ப்படிதல். தீமை வந்து விடுமா என்று சொல்லுகிற கீழ்ப்படிதல். இன்னொரு பயப்படுதல் இன்னொரு கீழ்ப்படிதல் இருக்கிறது. ஒரு தகப்பன், இப்போ வேதத்தில் கசப்லங்கா என்று சொல்லி ஒரு பாடல் உண்டு, ஒரு கதை உண்டு ஆங்கில லிட்ரேச்சரில். ஒரு தகப்பனுடைய ஷிப்பில் பையன் போகிறான், ஷிப்பு பற்றி எரிகிறது. தகப்பன் சொல்லிட்டு போகிறான், இங்கே ஏறு, நான் வர்ற வரைக்கும் இங்கே ஏறு என்று சொல்லுகிறான். போய்விட்டான், பற்றி எரியுது, ஷிப்பு மூழ்க போகிறது. அங்கே போனவன் மூர்ச்சையாகி விட்டான். அவனுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை தகப்பனுக்கு. ஆனால் அந்த பையன், என் அப்பா சொல்லிவிட்டார், அந்த இடத்தை விட்டு நான் நவர மாட்டேன் என்று சொல்லி நிற்கிறதாக அந்த காரியம் ஆங்கில லிட்ரேச்சரில் சொல்லப்பட்டு இருக்கிறது. எல்லாரும் கூப்பிடுறாங்க, கசபிலங்கா குதித்து விடு, கப்பல் எரிந்து கொண்டு இருக்கிறது. நோ நோ நோ, எங்கள் அப்பா வரேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த அன்பினால் வரக்கூடிய ஒரு கீழ்ப்படிதலை தேவன் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். அன்பினால் ஏற்படுகிற கீழ்ப்படிதல், விசுவாசத்தினுடைய அன்பினாலே வரக்கூடிய கீழ்ப்படிதல். ஆபிரகாமை கூப்பிட்டாரு, உடனே அவன் கீழ்ப்படிந்தான், அவன் விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் போகிற தேசம் இன்னதென்று தெரியல, 60 வயசு 80 வயசு ஆயிடுச்சு. ஆனாலும் அவன் என்ன செய்தான்? ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். ஏன் என்று சொன்னால், அன்பினால் வருகிற கீழ்ப்படிதலுக்கும் பயப்படுதலினால் வருகிற கீழ்ப்படிதலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், இவர் வாய்களினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இவருடைய இருதயம் தூரமாக இருக்கிறது. இவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷர் கற்பித்த கற்பனையாக இருக்கிறது, நான் கற்பித்த கற்பனையான அன்பாய் இல்லவில்லை என்று சொல்கிறார். அன்பினால் ஏற்படுகிற ஒரு கீழ்ப்படிதலை இன்றைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் விரும்புகிறவராய் இருக்கிறார். 2 விதமான, ஏற்கனவே சொல்லிவிட்டு 2 விதமான கீழ்ப்படிதல் உண்டு. பிசாசுகளும் ஆண்டவரை அறிந்து விசுவாசித்து கீழ்ப்படுகிறது பயத்தினாலே. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்களும் ஆண்டவரை அறிந்து விசுவாசித்து கீழ்ப்படுகிறோம். எதற்காக? தேவனுடைய அன்புக்காக. ஐயோ, எனக்காக மரித்தார், அவருக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா போதும். கண்டிப்பாக என்ன செய்யும்? இப்பொழுது எனக்கு தப்பாக தெரியும், இப்பொழுது எனக்கு குறைவாய் தெரியும். ஆனால் வரும் ஒரு நாட்கள் என் ஆண்டவர் என்னை தூக்கி எடுப்பார். இப்பொழுது எனக்கு தொய்வாய் தெரியும், தோல்வியாய் தெரியும். இப்பொழுது என் குடும்பத்தாரை விட்டு பிரிந்து விட்டேனே, இப்பொழுது நான் நடுத்தருவில் நிற்கிறேனே, ஆண்டவர் அழைத்தார் என்று சொல்லி தெரியாத தேசத்துக்கு போகிறேனே, நடுத்தருவில் நிற்கிறேனே என்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனாலும் என் தேவன் அழைத்து விட்டார். எனக்காக உயிர் தந்த தெய்வம் என்னை அழைத்து விட்டார். அவர் பொய் சொல்ல மாட்டார், மனமாற மாட்டார். ஆகவே என்ன செய்கிறேன்? அவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசம், நம்பிக்கை, இவைகளுக்கு மேலாய் நிற்கிற அன்பு ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வைத்தது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு எந்த எண்ணமும் எனக்கு இல்லை. தேவனுக்கு முன்பதாய் சாட்சியாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் அபிஷேகித்து என்னை அழைத்த பொழுது இந்த நிலைமைக்கு வருவேன் எனக்கு தெரியாது. எனக்கு கல்யாணம் கூட ஆகலை, இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வருவேன் தெரியாது. வேலைக்கு போகிறதுல எங்கேயும் போல, வீட்டை விட்டு போனால், பையன் வீட்டை விட்டு போனான்னு நினைச்ச அம்மா எல்லாரோடு கூட பையன் இப்படி இருக்கிறானே, தம்பி இப்படி இருக்கிறானே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருந்த ஆண்டவர் குடும்பத்துக்குள்ளாக வீட்டுக்குள்ளே இருக்க முடியாமல் வெளியே ஓடி போயிட்டு ராத்திரி 11 மணிக்கு வரக்கூடிய சூழ்நிலை. ஆண்டவர் அழைச்சார், அன்பு செலுத்தினார், வான்னு சொன்னார். தெரியாது எனக்கு, ஏன் கூப்பிட்டார்னு தெரியாது, ஏன் அழைத்தார். 33 வருடங்கள் தெரியாது ஆண்டவர் ஏன் அழைத்தார்னு சொல்லி. என் குடும்பத்தில் என்னை விட நிறைய படித்தவர்கள் இருந்தார்கள், நிறைய பக்திமான்கள் இருந்தார்கள், நிறைய பேர் சர்ச் ஆக்டிவிட்டீஸில் இருந்தாங்க, கிட்டார் போட்டாங்க, பாடினாங்க, எல்லாம் பண்ணினார்கள். தேவன் அன்பினால் என்னை நிரப்பினார், பரிசுத்தாவினால் நிரப்பினார். பின்னாடி போயிட்டோம், தெரியாது. கூப்பிட்டார், வந்துட்டோம். அப்போ ஒன்றும் இல்லை கையில், நத்திங் வாஸ் தேர். வெறும் பிஎஸ்சி டிகிரி தான் இருந்துச்சு. அழைத்தார், வந்து விட்டோம். இந்த லெவலுக்கு வருவோன்னு தெரியாது.
ஆகவே தான் இன்னைக்கும் ஆண்டவருக்கு அந்த அன்பினாலே கீழ்ப்படிந்து கொண்டு இருக்கிறோம். நாட் தட் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டார் என்ற நன்றி உணர்வு இருக்கலாம், ஆனால் அந்த அன்பு முன்பதாக இருக்கிறபடினாலே தான் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 5:22 தானியேல். அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்தார் என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உம்முடைய இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாய் உம்மை உயர்த்தினேன். இதையெல்லாம் அறிந்திருந்தோம். உங்க அப்பாவுக்கு என்ன நடந்ததுன்னு அறிந்திருந்தோம். முன்னாடி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லி எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்க அப்பாவுக்கு என்ன நடந்தது? உங்க அப்பா யாரு? பாபிலோன் ராஜாவாக இருந்தான் நேபுகாத்நேச்சார். அவன் என்ன நினைச்சான்? ஒன்னே ஒன்று நினைச்சான். என்ன நினைச்சான்? நான் கட்டின மகா பாபிலோன். அடுத்த நிமிஷம் எங்க இருந்தான்? ரோட்ல இருந்தான், மாட்டை போல இருந்தான். அவன் தலையில் என்ன நடந்தது? பனி இருந்துச்சு. மரத்தடியில் கீழே கிடந்தான். மாடை விட கேவலமாக இருந்தான். வானத்தை அண்ணாந்து பார்த்த பொழுது அவன் புத்தி அவனுக்குள்ள வந்ததுனால மறுபடி என்ன செய்தான்? ஆண்டவருக்குள்ளாக வந்தான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நேபுகாத்நேச்சாருடைய மகனாகிய பெல்ஷாத்சார் என்ன செஞ்சான்? அந்த அதிகாரத்தில் முதல் பகுதியில் வாசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய பனிமுட்டு சாமான்கள், ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பனிமுட்டு சாமான்களை எல்லாம் கொண்டு வந்து அவைகளில் என்ன சாப்பிட்டான்? திராட்சை ரசம் என்ன சாப்பிட்டு தேவனுடைய பாத்திரங்களை எல்லாம், பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரங்களை எல்லாம் என்ன செய்தான்? பரிசுத்த குலைச்சலாகிறான். அப்போதான் குடித்து வெறித்திருக்கும் பொழுது ஒரு கையிருப்பு சோரில் எழும்பி சொல்லுகிறது, மேனே மேனே தெக்கேல் உபாசின். அதை கண்டவுடன் அவனுடைய உள்ளம் பதைக்கிறது, பயப்படுகிறான், நடுங்குகிறான். நீ திராசிலே, அதுக்கு அர்த்தம் தெரியல, பயப்படுகிறான். அப்போதான் தானியல்கிட்ட வரான். சொப்பனக்காரனாகிய தானியலே, மறைபொருளை வெளிப்படுத்துவது பரலோகத்தினுடைய தேவனுடைய காரியம். ஆகவே தயவு செய்து, என் உள்ளம் பதைக்கிறது, என் உள்ளம் பயத்தினால் நடுங்கிறது, எனக்கு சமாதானம் இல்லாமல் போகிறது, என் உள்ளத்தில் நடுக்கம் இருக்கிறது, சொல்லு என்று சொல்லான். அப்பொழுதுதான் தானியல் சொல்றான், உங்க அப்பாவுக்கு நடந்ததை பார்த்தல, அதை அறிந்திருந்தும் உனக்கு புத்தி வரலையா? அறிந்திருந்தும் உனக்கு புத்தி வரலையா? நீ அறிந்திருந்தும் தேவன் இருதயத்தை தாழ்த்தாமல், நீ அறிந்திருந்த தேவனை மகிமைப்படுத்தாமல், தேவனுடைய தட்டுமுட்டு பணிவிடை பொருட்களை கொண்டு வந்து பரிசுத்த குலைச்சாக்கிட்டியே. அதனால தான் சொல்லுது, நீ என்ன செய்யப்படுது? தராசில நெருக்கப்பட்டு குறை உள்ளவனாய் காணப்பட்டாய். மேனே மேனே தெக்கேல் உபாசி. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. அகாலிபால் என்ன சொல்றார்? என்னுடையவளா இருந்தும் சோரம் போயிட்டான் ஆண்டவர் அங்கலாய்த்தார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில். இங்க இதை அறிந்திருந்த உங்க அப்பாவுக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தியாடா? அவன் மேட்டிமை அடைந்ததுனால, ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகாததுனால, ஆண்டவரை மகிமைப்படுத்தாததுனால, ஆண்டவருக்கு பயந்து, அன்பிலே பயந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதனால, உன்னுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுக்காதபடி, உள்ளத்தில் ஆண்டவரை உயர்த்தாதபடினாலே, அடுத்த நிமிஷம் நான் கட்டின மகா பாபிலோன் என்று உயர்த்தப்பட்ட நேரத்தில் புல்லுக்கு வெளியே போய் நின்றுட்டான், புல்லில் போய் கருத்துட்டான். அதை பார்த்து கூட மனம் திரும்பலையா? அதை பார்த்து கூட உன் இருதயத்தை நீ தாழ்த்தவில்லையா என்று தானியேல் கேட்டதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம சுற்றி பார்க்குறோம், மேகம் போன்ற. ஆகவே தான் இந்த வசனம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க ஒன்னே ஒன்று தான் செய்யணும், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓடக்கூடணும். உன் இருதயத்தை தாழ்த்தாமல், உன் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்காமல், உன் இருதயத்தில் தேவனை மகிமைப்படுத்தாமல், உன் இருதயத்தில் தேவனுடைய அன்பை ருசி பார்த்து, ஐயா நீங்க தான் ஐயா என்னுடைய வாழ்க்கை, உங்களால் தான் எனக்கு உயர்வு உண்டு சொல்லி தேவனுக்கு முன்பதாக நம்மளை தாழ்த்தாமல் அப்படி ஓடுவோமானால் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் பவுல் சொன்னதை போல, ரோமருக்கு எழுதும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில் 71ஆம் வசனம் 21ஆம் வசனத்தில் சொன்னதை போல, அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் தங்களுடைய இருதயத்திலே வீணரானார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார், கேட்டுக்கு ஒப்பு கொடுத்தார், 3 காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தொடர்ந்து அந்த 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவன் இருதயத்தை தாழ்த்தாமல், இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவரை அறிந்திருந்தும் ஆண்டவருக்குள்ளாக உன் வாழ்க்கையை முழுமையாய் ஒப்பு கொடுக்காமல்,
டோட்டல் சரண்டர். நீ சொன்னது தான் ஆண்டவரே. டோட்டல் சரண்டர், நோ அன்கண்டிஷனல் சரண்டர், டோட்டல் சரண்டர் ரெண்டும் இருக்கிறது. முழுமையாய் ஒப்பு கொடுப்பது, எந்த கண்டிஷனும் போடாமல், ப்ரீ கண்டிஷன் போடாமல் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். பிசாசுகள் அப்படி ஒப்பு கொடுப்பதில்லை, அன்பினால் கீழ்ப்படிவதில்லை. பிசாசுகள் பயத்தினால் கீழ்ப்படுகிறது. நாம் அப்படி இல்லாமல் அன்பினால் கீழ்ப்படிந்து என் உயிரே கொடுத்தீர ஆண்டவரே, உயிர் தந்த தெய்வமே என்று சொல்லுகிற ஒரு காரியம். எனக்காக உயிரை சிலுவையில் கொடுத்த தேவன் அந்த உயிரை எனக்குள்ளாய் கொடுத்த ஜீவனை கொடுத்து இன்னைக்கு உயிருள்ள நான் வைத்திருக்கிற தேவனுக்கு நான் என்ன செய்வேன்? என் இருதயத்தை தாழ்த்துகிறேன், என் இருதயத்தில் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஏலி தன் பிள்ளைகளை குறித்து அறிந்திருந்தோம், ஒப்பனை பணிக்காசு குறித்து அறிந்திருந்தோம், அவர்களை தடுக்காததினாலே இப்படி வந்தது என்று வேதம் சொல்லுகிறார். எடுத்தவர்கள் வாசிக்கிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறாள் என்று அவன் அறிந்திருந்தும் தடுக்கவில்லை. பாவத்தின் நிமித்தம் அவன் குடும்பமே அழிந்து போயிற்று என்று வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. இந்த இவங்களை செய்தாங்க, அவர்கள் செய்த பாதகம், பொல்லாப்பு என்ன செஞ்சாங்க? 2 காரியங்கள் செய்தார்கள். ஒன்று, பலியிட வரும்பொழுது பலியிடுவதற்கு முன்பதாகவே, பலி செலுத்துவதற்கு முன்பதாகவே முக்கியமான தொடப்பகுதிகள் எல்லாம், ஆட்டுக்கடாக்கள், ஆடுகளின் பலிக்கோள்கள் வருகிற ஆட்டுக்குட்டிகளுடைய ஆடுகளுடைய என்ன செஞ்சுக்கிட்டாங்க? முன்னந்தொடைகளை எடுத்துக்கொண்டார்கள், பின்னந்தொடைகளை எடுத்துக்கொண்டார்கள். தேவனுடைய பலிபீடத்தில் அருகிலே விபச்சாரம் பண்ணினார்கள் என்று 2 தப்பு பண்ணார்கள். தேவனை மகிமைப்படுத்தலை. அவர்கள் செய்கிற அந்த பாதகத்தை நிமித்தம் ஏலி அதை அறிந்திருந்தோம், அவன் கட்டுப்படுத்தாதபடியினாலே அவனுடைய நாட்கள் எப்படி நடந்தது என்று பின்னாடி சொல்லப்பட்டிருது. அதனால் தான் சாமுவேல் அங்கே வருகிறான். சாமுவேலுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். நீ பயப்படாமல் சொல்லு. சாமுவேல் கிட்ட ஆண்டவருடைய வார்த்தை வந்த உடனே சாமுவேலை கூப்பிட்டு ஏலி கேட்குறான், இப்படிலாம் சொன்னார். அப்படியா, சரி பரவாயில்ல, என் தப்பு என்று சொல்லி ஒத்துக்கொண்டதாக தொடர்ந்து வாசிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனை அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் இருப்போமானால் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளையும் நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் கம்பீரமாய் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்காதவர்களாக இருப்போம். உன்னத பாட்டில் சொன்னதை போல என் நேசர் என்னுடையவர், நான் நேசருடையவள் என்று சொல்ல முடியாதவர்களாக இருப்போம். நான் என் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், என் ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார் என்று கம்பீரமாய் சொல்ல முடியாது. ஐ நோ மை காட் அண்ட் மை காட் நோஸ் மீ என்று நம்மளால் சொல்ல முடியாது. அதே அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். ரோமர் 1:32. ரோமர் 1ஆம் அதிகாரம் 32ஆம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்து அவைகள் தாங்களே செய்கிறதை மட்டுமல்லாமல் பிரியமாயிருக்கிறார்கள். தேவனுடைய தீர்ப்பு என்ன? தேவனுடைய தீர்ப்பை, தேவன் தீர்மானித்திருக்கிற நீதி உள்ள தீர்ப்பை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நன்மை செய்கிறவனுக்கு ஆண்டவர் அவருடைய கிரீடத்தை கொடுப்பார், நீதியின் கிரீடத்தை கொடுப்பார். பொல்லாதவர்களை கொண்டு போய் நரகத்தில் போட, இதுதானே நீதி. நன்மை ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தால் பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்வார், உண்மையற்றவர்களாக இருந்தால் கொண்டு போய் எங்கேயா போட்டுருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டவர் தீர்மானித்திருக்கிற மரணத்திற்கு பாத்திரராக இருக்கிறாள் என்று தேவன் தீர்மானித்த தீர்ப்பை, பாவம் எல்லா ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமா செத்து போகும், பாவத்தின் சம்பளம் மரணம், இதெல்லாம் அறிந்திருந்தோம். இந்த நியாய தீர்ப்பை அறிந்திருந்தோம். நமக்கு விரோதமான ஆக்கினை நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் வந்திருக்கிற பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த ஆக்கினை தீர்க்கும்படிக்காகத்தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? தோல்ல சிலுவையை சுமந்து சொன்னார். ஆகவே தன் பக்தர்கள் இப்படி பார்க்கிறார்கள். போக்கிடமற்ற ஆக்கினையாவை நீக்கிடவே மரம் தூக்கி சுமந்திட்ட பாதம் ஒன்றே வேண்டோ, இந்த
பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உம் பாதம் மட்டும் வேண்டோ. போக்கிடமற்ற என் ஆக்கினையாவை நீக்கிடவே மரம் தூக்கி சுமந்திட்ட பாதம் ஒன்றே வேண்டோ. இந்த பாரில் எனக்கு தேங்க்யூ லார்ட் முன் பாதம் ஒன்றே வேண்டோ. இப்படிப்பட்ட ஆக்கினை தீர்ப்பை அறிந்தவர்கள், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவ மரணத்துக்குள்ளாக மரண ஆக்கினைக்குள்ளாக இயேசு தீர்க்கப்பட்டார். அதனால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவிட்டால் நான் என் மேல அந்த மரண ஆக்கினை வரும் என்று அறிந்தவர்கள் என்ன செய்கிறார்களாம்? தாங்களே அதை செய்கிறதும் இல்லாமல் அவைகளை செய்கிறவர்களோடு கூட பிரியமாயிருக்கிறார்கள். நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். 50 வருஷம் கழித்து நாங்களாம் பார்க்குறோம் கிளாஸ்மேட்ஸ். 50 வருஷம் கழித்து நாங்கள் அப்பப்போ ஒருத்தரை சந்திக்கும் பொழுது சந்தோஷமாக வரும். 30 வருஷத்துக்கு முன்னாடி 8ஆம் கிளாஸில் படித்த 11 அதெல்லாம் யார்? கிளாஸ்மேட்ஸ். அதை விட திக்கானது கிளாஸ்மேட். கிளாஸ்மேட் வேறு கிளாஸ். அதுதான் அவர்களிடத்தில் இருக்கிற பிரிவு இருக்கிற பிரிக்கவே முடியாது. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து வாருங்கள். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதும் எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இந்த சித்தத்தை அறிந்தவர்கள், இந்த சித்தத்தை அறிந்திருக்கிறவர்கள், இந்த இப்படிப்பட்ட ஒரு சித்தத்தை அறிந்திருக்கிற ஆண்டவருடைய தயவுள்ள 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய தயவுள்ள சித்தத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லி. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சித்தம் என்ன? ஆண்டவருடைய சித்தம் என்ன? எல்லா மனுஷர் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். ஜாதிகளுக்கு ஒளியாக வந்தார். ஆகவே புற ஜாதிக்கு சாது ஒரு கூட்டத்துக்கு மாத்திரம், இஸ்ரவேல் என்கிற கூட்டத்துக்கு மட்டும் அவர் அனுப்புவது தேவனுடைய பார்வைக்கு அற்பமாக இருந்தபடினால் ஜாதிகளுக்கு ஒளியாக்கி அனுப்பினார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருத்தருக்கு மட்டும் வந்தால் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை, ஒரு பெரிய ராஜாவை, ஒரு பேரரசரை ஒரு குட்டி ராஜாவாக வைக்கிறது மட்டும் தேவனுக்கு சித்தமாக இல்லை. ஒரு பேரரசனை, மகாராஜாவை ஒரு கூட்டத்துக்கு மட்டும் தலைவனாக வைப்பது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருந்தபடிதான் ஜாதிகளுக்கு ஒளியாக அமைத்தார். எல்லா ஜாதிகளுக்கும் மகாராஜாவாக என் தேவனை அனுப்பினார். ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கிறார், அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படணும். குஷ்டரோகியை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? சொல்லுங்க பாப்பா. சித்தம் உண்டு, நீங்கள்லாம் சுத்தமாக இருக்கணும்னு ஆண்டவருக்கு, சுத்தமான சுகமாக இருக்கணும். ஆண்டவர் எகிப்தில் வர பண்ணின ஒரு வியாதியும் வர பண்ணேன், பரிகாரியான கர்த்தர். நம்ம எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம எல்லாம் அப்படியே இப்போ முதிர் வயதிலும் தப்பாமல் கனி கொடுக்கிறவெல்லாம் பசுமையும் புஷ்யமாக இருக்கணும். ஆண்டவர் கொழுத்த கண்டு போல இருக்கணும். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆமாவா இல்லையா? ஆமாம் தானே? ஆமாம் தானே? நம்மளாம் நல்லா இருக்கணும் தானே? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறியணும், எல்லா மனுஷரும் சுகமாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்காகத்தானே இயேசு தன்னை நொறுக்கினார், தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார், அந்த கேடு அடைந்தார், அழகற்று தோன்றினார். வேதத்தில் 3 காரியங்களை அடிக்கடி நான் சொல்லி ஜெபிப்பது உண்டு. 1, பாவமறியாத அவர் எனக்காக பாவமானார். ஐஸ்வர்யவான அவர் எனக்காக தரித்திரரானார். சாபமான ஆசீர்வாதத்தின் தேவன் எனக்காக சாபமானார். தேவ பிள்ளை மனுஷருடைய தேவ பிள்ளை மனுஷகுமாரன், தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் மாறினார். எதற்காக? என்னை பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக, என்னை ஐஸ்வர்யனாக மாற்றுவதற்காக, என்னை ஆசீர்வாதத்தின் பிள்ளையாய் மாற்றுவதற்காக, என்னை பரலோகத்தின் பிள்ளையாய் மனுஷகுமாரனை தேவகுமாரனாய் மாற்றும்படிக்காக இயேசு அப்படி சிலுவையில் மரித்தார். இதை அறிந்து, இந்த சித்தத்தை அறிந்து நம்ம என்ன செய்யவில்லை என்று சொன்னால், இந்த 2 காரியம் வேதம் சொல்லுகிறது. ஆயத்தம் இல்லாமல் இருப்போமானால் என்ன செய்யணும்? ஆண்டவரை அறிந்தும் அவர்களை அறியாதவர்களைப் போல இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய இந்த சித்தத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சித்தத்தை அறிந்திருக்கிற நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்குள்ளாக அந்த ஆயத்தம் நமக்குள்ளாக இருக்கணும். ஆகவே தான் வேதம் சொல்லுது, அவருடைய வருகை திருடனுடைய வருகையை போல இருக்கும் என்று சொல்லி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 42, 43, 44 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
மத்தேயு 24:22 முதல். ஒருவனாகிலும் 24 செய்வார்கள். மன்னிக்கோ 43 வசனம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில், நீங்கள் உங்கள் ஆண்டவர் எப்படி வருவார்னு உங்களுக்கு தெரியாததுனால் ஆயத்தமாயிருங்க. புத்தி உள்ள கன்னிகையை போல வெறும் 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 உங்கள் தீவட்டிகளோடு கூட எண்ணெயை பரிசுத்தாவியை வச்சுக்கிடுங்க. வெறும் ரட்சிப்பை மாத்திரம் வச்சுக்கிட்டு ஓடாதீங்க. பரிசுத்தாவியும் கூட வச்சுக்கிடுங்க. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் நான் சொல்லி ஓடாதுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லாமல் ஆயத்தமாக இருக்கும்படிக்காக புத்தி உள்ள கன்னிகைகள் போல இருங்க. திருடன் அவசியமா, திருடன் இன்ன விதமாய் இன்ன ஜாமத்தில் வருவான் அறிந்திருந்தால் ஆயத்தமாக இருப்பான். 2 மணிக்கு திருடன் வர பாருங்க, அந்த வசனத்தை சொல்லிடும், அப்போ தான் புரியும். 2 மணிக்கு திருடன் வரான்னு வச்சுங்க, கையில் 2 தடியை வச்சுக்கிட்டு, கையில் கன்னை வச்சுட்டு, டார்ச் லைட்டை வச்சுட்டு என்ன சொல்லுவான், வீட்டு எஜமான் விழித்திருப்பான். அப்போ வீட்டில் வந்து ஓட்ட போட்டால் டாய் அப்படின்னு குரல் கொடுப்பான், ஓடி போயிடுவான். எப்படி தானே குர்கா வரும்போது சத்தம் போட்டு வருவானா, சத்தம் போடாமல் வருவானா? அவங்க குர்கா அவங்க ரோட்டில் வந்தா எப்படி போடுவான்? பிஸில் ஊன்னு சத்தம் போட்டு டமால் டமால் அடிச்சுட்டு வருவான். ஏன்னா அந்த சத்தத்தை கேட்டு இருக்கிற திருடன் ஓடி போயிடுவான். இல்லைன்னா இவன் போய் பிடிச்சானா அவன் குத்திட்டு போயிடுவான் இவனை. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, வீட்டெஜமான் திருடன் இந்த நேரத்தில் வருவான் என்று சொல்லி அறிந்திருந்தால் வீட்டெஜமான் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிடாவிட்டாதிருப்பே அறிவீர்கள். இதுதான் ஆயத்தம். திருடன் வருவான்னு தெரிஞ்சுட்டா அவன் எப்போ வரான்னு தெரியல அப்படின்னு நீங்கள் ராத்திரி வரும்போது வரட்டும், சத்தம் கேட்கும்ல, முத ஒரு தடவை இடிப்பால கடப்பாறையில், அப்போ சத்தம் கேட்கும், டொம்முன்னு சத்தம் கேட்கும், அப்போ எந்திரிச்சிடுவோம். அப்படின்லாம் தூங்க முடியாது. ஆயத்தமாக இருக்கணும். இந்த நேரத்தில் வருவான், 2 மணிக்கு வருவான், 12 மணிக்கு, 12 மணிக்கு வருவான், 2 மணிக்கு வருவான். அதிகாலை வேளையில் எல்லோரும் தூங்கும் பொழுது 4 to 3 to 5 எல்லாரும் டயர்டாக இருப்பாங்க. எல்லாரும் கண்ணு அழுத்தம். டிரைவர்களுக்கெல்லாம் அதான் சொல்லுவாங்க, ராத்திரி டிரைவர், கார் பஸ் ஓட்டுற டிரைவர்கள், லாரி ஓட்டுற டிரைவர்களாக சொல்லுவாங்க, 3 to 5 ரொம்ப டேஞ்சரஸ் டைம் பண்ணுவாங்க. உங்கள் கண்ணு தானாகவே சுற்றிடும். அப்படிலாம் சுற்றாமல் 3 மணிக்கு வரானா அப்போ தான் என்ன செய்வான், டீயை குடிச்சிட்டு நல்லா ஜம்முன்னு உற்சாகமாக குளிச்சுட்டு கண்ணெல்லாம் மூஞ்செல்லாம் கழுவிட்டு திருடன் இன்ன நேரத்தில் வருவார் என்று சொன்னால் அவன் ஆயத்தமாக இருப்பான். திருடன் தன்னுடைய வீட்டை திருடன் கண்ணமிடாது இருக்கும்படிக்கு தடை செய்வான் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் நினையாத நாழிகையில் 44 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நினையாத நாழிகளை மனுஷகுமார், அதனால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுத்து. 2 சொல்ல, உங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துக. ஆயத்தமாயிரு, ஆயத்தப்படுத்து. அதுக்குள்ளே நான் அதிகமாக போக விரும்பவில்லை, நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவருடைய சித்தம் என்னதுன்னு தெரியுது, உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கணும் தான். எத்தனை முறையோ சொல்லியாச்சு, ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களில் வாக்குத்தத்தங்களில் முதன்மையானது, உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன், உனக்கு பரலோகத்தில் ஒரு இடத்த வச்சிருக்கிறேன். 14:2 சொன்னார்ல, என் பிதாவின் வீட்டில் நிறைய வாசஸ்தலங்கள் இருக்குது, நான் போய் உனக்கு உன்னத்தை ஆயத்தப்படுத்தணும். ஆகவே நீ ஆயத்தமாயிரு. நான் உனக்கு போய் ஒரு பிதாவினுடைய வாசஸ்தலத்தில் உனக்குண்டு ஒரு வாசஸ்தலத்தை என்ன பண்ணுறேன், ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். ஆகவே நீ ஆயத்தமாயிரு அங்கே வருவதற்கு. உனக்கு கல்யாணத்துக்கு நான் கூப்பிட்டேன், கல்யாண வஸ்திரம் தரித்து ஆயத்தமாயிரு. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நடக்கும் போது உன் கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிட்டுட்டேன், கல்யாண வஸ்திரம் இல்லாமல் வராத, கல்யாண வஸ்திரத்தோடு வா, ஆயத்தமா வா, ஆயத்தப்படு, இப்பொழுது ஆயத்தப்படு, இப்பொழுது ஆயத்தப்படு என்று ஆண்டவர் சொல்கிறார். எங்கள் அக்கா துபாயில் இருப்பாங்க, அடுத்த மாதம் வராங்கன்னு சொல்லிவிடுவாங்க. உடனே எங்கள் அம்மா இன்னிலேருந்து ஆயத்தமாகிடுவாங்க. அவளுக்கு கருவாடு பிடிக்கண்டா, வாங்கிட்டு வாடா. அவளுக்கு அங்கே அவங்க அத்தானுக்கு இது பிடிக்கண்டா, அந்த பொடி போய் வாங்கிட்டு வாடா. அங்கே இட்லி பொடி கிடைக்காது, இட்லி பொடி வாங்கிட்டு வாடா. அப்பளம் வாங்கிட்டு, அம்பளிகா அப்பளம் தான் பிடிக்கும், இப்போ வாங்கிட்டு வாடா மெட்ராஸ் போயிட்டு. 1 மாதத்துக்கு முன்னாடி ஆயத்தமாகிடுவாங்க. இன்றைக்கி ஆண்டவர் என்னை, ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு 1 மாதம் கழித்து வரப்போகிறாங்கன்னு, அதனால் ஆயத்தமாகறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் எப்போ வராருன்னு தெரியல, நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு தெரியுது, அவரோடு கூட இருப்போம் என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் ஒன்று தான் தெரியாது, எப்பன்னு தெரியும், என்ன நமக்கு கிடைக்கும்னு தெரியும், எப்பன்னு தெரியாது. ஆகவே நம்ம என்ன செய்யணும், எப்பெல்லாம் நாட்களிலும் ஆயத்தமாக இருக்கணும். 2வது,
காரியம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்லுகிறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அநீதியுள்ள உள்ளக்கரக்காரன் புத்தியாய் செய்தான், கண்டு மொச்சி கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பிள்ளைகள் புத்திசாலியாக இருக்கிறாங்க. அதை முன்னாடி வாசு பாருங்க, சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒருவன் கடன்பட்டு இருந்தான், இவன் அநீதியாக நடக்கிறான்னு சொல்லிட்டு அவனை வேலையை விட்டு தூக்கிட்டான். உடனே என்ன பண்ணான், எல்லாரும் கூப்பிட்டான். உனக்கு எத்தனை கடன்டா நீ பட்டிருக்க? எஜமானனுக்கு 80 குடமா, அது 60 குடன்னு மாற்று. என்ன சொல்ல அவன் நினைக்கிறான், வயசான காலத்தில் என்ன துரத்தி விட்டா எனக்கு என்ன இல்லை, என்ன 2 சொல்லுவான் ஞாபகம் இருக்கா? கொத்துறதுக்கு பலன் இல்லை, பிச்சை எடுக்க வெக்கப்படுறேன். அதனால் என்ன பண்ண யோசித்தான் உட்காந்து, என்ன பண்ணலாம், நம்ம போயிட்டா வேலையை விட்டு போயிட்டா நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்கணுமே. இப்போ நான் என்ன செய்ய முடியாது, இந்த வயசில் போய் முடியாது. உடனே என்ன செய்கிறான், எவ்வளோ கடன் பட்டிருக்க? 80 குடமா, நான் என்ன செய்கிறேன், மாற்றி எழுதுறேன், 60 குடம்னு எழுதுறேன். 40 குடமா, 20 குடமா, எனக்கு ஏதாவது கொடு, நான் குறைச்சி எழுதிடுறேன், ஏதாவது கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு ஆயத்தப்பட்டு தன்னுடைய வேலை இல்லாத போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு வேலை பண்ணிக்கிறான். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க. ஆனால் ஒளியின் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? இல்லை, உங்களை உங்களை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு உங்கள் சகோதரர்களுக்கு எல்லாம் கொடுங்க, எல்லா நன்மைகளை செய்யுங்க ஆண்டவர் சொல்றார். பரலோகத்தில் உங்களை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் காண்கிற எல்லாருக்கும் என்ன செய்யுங்க, இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள், அக்கிரம செய்யக்காரரை அகன்று போங்கள் என்று சொல்லும்பொழுது, எப்போ ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு சட்டை கொடுக்கல, எப்போ ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு போடல என்று சொன்ன பொழுது நம்முடைய கிரியைகளினாலே ஆயத்தமாக இருந்து ஒரு நாளில் வராது சில காரியங்கள். சிலர்லாம் நினைப்பாங்க, பரீட்சைக்கு முந்தின நாள் தான் நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு. பரீட்சைக்கு முந்தின நாள் படித்தா பாஸ் பண்ணுறாங்க? உண்மையில் இல்லை. இன்டர்வியூக்கு முந்தின நாள் ஒரு 3 நாள் வேணால் முழிச்சிருக்கலாம், தங்களை ஆயத்தப்படுத்திக்கிறாங்களே தவிர அந்த காரியத்தினால் அவங்க ஜெயிக்க பண்ணுறதில்ல. ஒரு நாள் படிச்சுலாம் பாஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு முன்னாடி இருந்த தெரிஞ்சதுனால தான் எதை படித்தா எதை படித்தா பாஸ் பண்ணலான்னு ஆயத்தப்பட்டு இருந்ததுனால தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி அவர்கள் அது லைஃப் லாங் ப்ராசஸ் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறான். என்னைக்கு ஆண்டவர் வராருன்னு தெரியாது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களை என்ன செய்யணும், சித்தத்தின்படி செய்யணும், ஒளியின் பிள்ளைகளாக இருக்கணும் என்று வேதம் சொல்கிறது. முதலாவது பார்த்தோம், அவரை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தவில்லை. இரண்டாவதாக அவருடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தப்படாமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறோமா என்ற கேள்வி தேவன் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். மூன்றாவது, அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தீத்து 1:16. இல்லை, தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியையினாலோ மாறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கத்தக்கவர்கள், கீழ்ப்படியாதவர்களுமாய் இருக்கிறார்கள். எந்த கிரியல் செய்ய ஆயத்தமாய் இருக்கு, எந்த கிரியை ஆண்டவர் சித்தப்படி செய்யல. யாரு? தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் கிரியைகளினாலே மறுதலிக்கிறார்கள். என்ன வார்த்தை பார்த்தீங்களா? நான் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறேன், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருக்கிறேன், அன்பானவர். நான் அன்பு செலுத்தலை. நான் ஆண்டவர் கேட்ட பெரிய கேள்வி தான், நான் தயாளனாக இருக்கும்போது எப்படி வன்கண்ணனாக இருக்கலாம்? நானே யாரையும் நியாயம் தீர்க்கலை, அதுக்குன்னு ஒரு நாளை வச்சுருக்கிறேன். நீ எப்படிடா ஒருத்தனை கெட்டவன் நல்லவன் பாவி நீ நியாயம் தீர்க்கிறேன்னு கேட்டார். எவ்வளோ பெரிய கேள்வி பார்த்தீங்களா? அதனால தான் யாரையும் நான் தீர்மானிக்கவே மாட்டேன். என் ஆண்டவரே தீர்மானிக்காத போது நான் எப்படி தீர்மானிப்பேன்? ஆண்டவரோட நான் பெரிய கும்பா, நான் பெரிய ஆளா? என் ஆண்டவரே ஒரு நாளை வச்சுருக்கிறார். அவருக்கு வச்சு அந்த நாளில் நான் சொன்னதெல்லாம் என் வசனம் தான் அவங்களை நியாயம் தீர்க்கும், அல்லது அப்போஸ்தலர்கள் நியாயம் தீர்ப்பார்கள் என்று சொல்லி வேற ஒரு இடத்துல சொல்லப்பட்டார். அப்படி இருக்கும்போது அவன் அவ்வளோதான் தொலைஞ்சு போயிட்டான். நாங்கள் கண்டிப்போம், நீங்கள் அந்த நிலைமைக்கு போகக்கூடாதுன்னு. டேய், படிக்கலைன்னா நீ உருப்பிட மாட்டேன்னா, நான் என்ன உருப்பிட மாட்டேன்னா சொல்கிறோம், உலக பிராம சொல்கிறோம். படிக்கலைன்னா நீ பாஸ் பண்ண மாட்டேன், உருப்பிட மாட்டேன். நீ உருப்பிடணும்னு போகணுன்னு சாபம் பண்ணுறதில்ல, உருப்பிடாமல் போகணுன்னு நாங்கள் ஆசைப்படுறதில்ல. நாங்கள் எச்சரிப்புன்னு தோணி இப்படி செய்யலைன்னா, அந்த இவனுக்கு வந்துச்சு பாருங்கள், எசேக்கியேலுக்கு வந்துச்சு இல்லை,
5 நாள் செத்து போயிடுவார் 2 நாள்லன்னு. அப்புறம் ஆண்டவர் சொன்னது பிறகு அந்த தீர்க்க தரிசனம் மாறிச்சு. அதே போல தான் நீ படிக்கலைன்னா நீ ஃபெயில் ஆகிடுவேன்னு சொல்லுவோம். அதுக்காக நீ ஃபெயில் ஆகணும்னு ஆசைப்படுறோமா? இல்லை. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், தேவனை அறிந்தும் அவரை கிரியைகளினாலே அறிக்கை பண்ணாதவர்கள் தேவனை அறிந்திருக்கிற ஆண்டவரை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி கிரியைகளினாலே மறுதளிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எல்லாம் வேதத்தை வச்சிருக்கிறீங்கல்ல, பலன் இருக்கா பலன் இருக்கா? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனையா பலனையா? பலனா என்ன? பலன் என்பது ரிவார்டு. பலன் ரிவார்டு, பரிசு கொடுப்பது. செஞ்ச ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தால் கிரீடம் கொடுக்குற மாதிரி. இது பலன் கொடுக்கிறார். தேவ பக்தியினுடைய பலன் என்ன தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? தேவ பக்தியினுடைய பலன் பரிசுத்தாவி வரும்பொழுது எல்லாருக்கும் தெரியுதில்ல. அப்போ தேவ பக்தியினுடைய பலன் என்ன? பரிசுத்தாவியை பெற்று அதனால் பலன் அடைவது. பலன் கொண்டு திட மனதாயிரு. உள்ளான மனுஷனில் பலம் கொண்டாதான் திட மனசாக இருக்க முடியும். உள்ளான மனுஷனில் பலன் அடையலைன்னா பேஸ்மெண்ட் வீக்கு, பாடி வீக்கு. பலனடையும் மறுதலி தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை பரிசுத்தாவின் வல்லமையை யாராவது மறுதலிக்கிறவர்களாயிருந்தால் ஆண்டவருடைய ஆவியை அறிக்கை செய்யாத எவனும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை போல தேவனுடைய பரிசுத்தாவின் வல்லமையை மறுதலிக்கிறவர்கள் கிரியைகளினால் பலனை கொண்டு மறுதலிக்கிறவர்களாயிருப்பார்கள். அவருடைய தேவ பக்தியை தரித்து கொண்டு பரிசுத்தாவின் கிரியைகளை வரங்களை கனிகளையும் மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் தேவனை அறிந்தும் அவருடைய கிரியைகளை தங்களுடைய நடக்கையினாலே அவர்கள் தேவனை மறுதலிக்கிறார்கள். நீ நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. தேவனை அறிந்திருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரு? தேவன் யாருங்க? பரிசுத்தர். அப்போ அவருடைய பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கணும்? தேவன் எப்படிப்பட்டவர்? அன்பானவர். நம்ம எப்படி இருக்கணும்? கிரியைகளில் சொல்கிறேன். எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நான் ஒரு ஒரு இது ஹியூமன் ரைட்ஸ் பற்றி கிளாஸ் எடுக்கும்போது இந்த கதையை சொல்லுவேன். ஹியூமன் ரைட்ஸை டீச் பண்ணுறவங்க ஹியூமன் ரைட்ஸ் மாதிரி டீச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபாதர் இருந்தார். அது ஒரு சர்ச்சில் ஒரு ஃபாதர். அவருக்கு என்னன்னா ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை இந்த ஒரு வசனம் சொன்னாதான் சாப்பாடு. அந்த வசனம் சொல்ல சாப்பாடு போட்டுருவார். ஒரு நாள் வந்துருச்சு, என்னன்னு தெரியல, தேவன் அன்பாக இருக்கிறார்ன்ற வசனத்தை அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? தேவன் அந்த பிள்ளைக்கு சொல்ல வரல. தேவன் அன்பாக இருக்கிறார் சொல்லுமா? தேவன் அன்பாக இருக்கிறார் சொல்லுமா? தேவன் அன்பாக இருக்கிறார் சொல்லுமா? அம்மாட்ட போய் அழுது, ஏண்டா கச்சல்லமே அழுகுற? அப்பா தேவன் அன்பாக இருக்கிறார்னு அடிக்கிறார் என்ன? புரியுதா இப்போ கதை? தேவன் அன்பாக இருக்கிறான்னு சொல்லி என்ன அப்பா என்ன அடிக்கிறார். அந்த பிள்ளையோட சாட்சி எவ்வளோ பயங்கரமான சாட்சி பாருங்க. தேவன் அன்பாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்பா என்ன 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 செய்கிறாரு? அடிக்கிறாரு. அப்பா என்ன அடிக்கக்கூடாது அனமான்னு சொல்கிறார். அது 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 குழந்தை தன்னை அறியாமல் சொன்ன வார்த்தை. அப்பா ஃபாதர் தேவதத்தை போதிக்கிறவர் தேவன் அன்பாக இருக்கிறான்னு சொல்லி என்னை போட்டு தாக்குறாரு அப்படின்ச்சு. இன்றைக்கி அப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. என்ன சொல்ல, ஒளியின் பிள்ளையை இருந்தால் ஒளியின் பேரை சொல்லிக்கொண்டு ஒளியின் இயேசுவின் பிள்ளையை பேரை சொல்லிக்கொண்டு தீமை செய்கிறவர்களாக இருக்கிறோம். கிரியைகளினால தேவனை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவருடைய கற்பனைகளின்படி நடக்காதவன் அவரை மறுதலிக்கிறார் என்று வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். கொஞ்சம் நிதானமாக, அவருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அன்பிலே கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருப்போமானால் அதனால் அறிந்து கொள்ளலாம். எல்லாம் கற்பனைகளை கீழ்ப்படிந்து இருக்கிறீங்களா? கற்பனையில் பிரதான கற்பனை என்னது? தன்னை போல பிறனை உன் தேவனாகிய கர்த்தர் முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறு. உன்னை போல உன் சகோதரனையோ அன்பு கூறு, நேசி. அவ்வளோதான். இதுதான்
10 கற்பனை கொடுத்தாரு. அதெல்லாம் பழைய ஏற்பாடு காலத்தில் எல்லாத்தையும் சுருக்கி 2 கற்பனையாக கொடுத்துட்டு, ஆண்டவர் மேலே அன்பு செலுத்து, உன் சகோதரன் மேலே அன்பு செலுத்து. ஆண்டவருடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுகிறோம் என்று சொன்னால் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று, அதனால் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யாக்கோபின் நிருபம் முழுத்தையும் வாசிப்பார். 1ஆம் அதிகாரத்தில் வாசி பாருங்க, மிக அழகாக சொல்லுவார் அவர். யாக்கோபு சொல்லும் பொழுது 25 ஆண்டவர் 2ஆம் அதிகாரத்தில் வாசி பார்ப்பீர்களானால் மிக அழகாக சொல்கிறார். தேவன் விசுவாசிக்கிறார். 19லேருந்தே வாசிக்கிறேன், 18லேருந்தே வாசிக்கிறேன், 17லேருந்தே வாசிக்கிறேன். அப்படியே விசுவாசமும் கிரியைகளில் இல்லாதிருந்தால் தண்ணீர் தானே செத்ததாக இருக்கும். ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகளினால் இல்லாத விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை உன் கிரியைகளால் காண்பிக்கிறேன் வானோ, தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் நடக்குகிறது. வீணான மனுஷனே, கிரியைகளில் விசுவாசம் இல்லாத விசுவாசம் செத்ததென்று அறிய வேண்டாமா? ஆண்டவர் ஈசாக்கு எதினால் நம்முடைய பிதாவாய் ஆபிரகாம் தம்முடைய ஈசாக்கை பலியிட்டதினாலே செலுத்தினது போல கிரியைகளினால் அல்லவா அவன் நீதிமானாக்கப்பட்டான். ஆண்டவருக்கு கிரியைகளினாலே இன்னைக்கு விசுவாசம் இருக்கணும். ஆண்டவர் அறிந்திருக்கிறார், அவர் நல்லவர், வல்லவர், பாதுமானவர், பரிசுத்தர்னு பாட்டு பாடுறோம்ல, பாடல, நல்லவர் நல்லவர் வல்லவர்லாம் பாட்டு பாடுறோம். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்லாம் பாட்டு பாடுறோம். நம்முடைய பரிசுத்தம் இல்லாமல் இருப்போமானால் கிரியைகளினால் தேவனை மறுதளிக்கிறோம். அவரை அறிந்தும் நம்முடைய கிரியைகளினாலே மறுதளிக்கிறவர்களாக இருந்து அவர் மறுதளித்து அவரை தூஷிக்கிறவர்களாக இருப்போமானால் இன்றைக்கு நாம யூதாசை போலதான் ஆண்டவரை மறுதளித்து கொண்டு இருப்போம். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், கற்பனைகளை கை கொள்வதினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 10:26. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வோமானால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்கதான பலி இல்லை. ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுது. எபிரேயர் ஆக்கியோன் சொல்லுகிறான், அவர் தான் பிரதான ஆசாரியர். மற்ற ஆசாரியர்லாம் என்ன சொல்றாங்க, மனுஷர் வருஷத்துக்கு ஒரு தடவை தனக்கு பலி செலுத்தி அப்புறம் முதலாவது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து 2வது மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்தத்துக்கு பிரவேசித்து, இல்லைன்னா அவன் செத்து போயிடுவாங்க, பிரவேசித்து ஜனங்களுடைய பாவத்துக்காக நிவர்த்தி செய்யணும். இவர் என்ன செய்து விட்டார், ஒரே தரம் தன்னை பரிசுத்தமான தன்னுக்காகவும் மனு குலத்துக்காகவும் பலி செலுத்தப்பட்டனால் இனி பலி கிடையாது. ஆகவே ஒரே ஒரு தடவை தான் பலி. அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பிறகு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் வேறொரு பலி இல்லை. ஆண்டவரை மறுதளிக்கிறாய், சிலுவையில் அறைந்து விடுகிறாய். யூதாஸ் காட்டி கொடுத்தப்பட்ட பொழுது அவன் உள்ளத்தில் வந்ததை போல, ஐயோ குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே என்று நாண்டு கொண்டு செத்ததை போல நம்முடைய இருதயமே நம்மளை குற்றவாளி என்று தீர்த்து நம்மை கொண்டு போட்டுடும், பைத்தியக்காரனாக்கி விட்டுரும். நம்முடைய இருதயமே நம்மளை குற்றவாளி என்று தீர்க்குமானால் நம்முடைய இருதயத்துக்கு மேலாக இருந்து ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருப்பார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, என்னுடையவைகளை நான் அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளை நான் அறியப்பட்டிருக்கிறேன். இந்த ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தாதிருப்போமானால், ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆயத்தப்படாமலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருப்போமானால், ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய கிரியைகளினால் அவரை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி இதுதான். நான் ஆண்டவர் உன்னத பாட்டில் சொன்னால், நான் ஆண்டவருக்குரியவள், ஆண்டவர் எனக்குரியவர் என்று சொல்லி ஆண்டவர் அதுதான். வேற நீங்களா என்னுடையவர்கள், என்னுடையவைகளை நான் அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளால் அறியப்பட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்லணும், ஆண்டவரே நான் உண்மை அறிந்திருக்கிறேன், நீரும் என்னை அறிந்திருக்கிறேன், நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே என்னுடைய கிரியைகளினாலே நான் மறுதளிக்கவில்லை, ஆண்டவரே நான் உண்மை அறிந்திருக்கிறேன், உடைய சித்தத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆயத்தப்படாமல் நான் ஆயத்தமாக இருக்கிறேன், ஆயத்தப்படாமல் இல்லாமல் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே உன்னை நீர் யார் என்று அறிந்து உம்மை மகிமைப்படுத்துகிறவளாய் இருக்கிறேன், என்னை அறிந்திருக்கிறேன், தூரத்திலிருந்து என்னை அறிந்திருக்கிறேன். God knows us. என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீர், என்னை திக்கற்றவனாய் விடமாட்டேன் என்று சொன்ன காரியம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆறுதலான ஒரு வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம்
நாம் எதை கேட்டாலும் என்பது அறிந்திருந்தோமானால். இன்னொரு தடவை வாசிங்க, எல்லாரும் வாசிங்க, வீட்டில் போய் வாசிங்க. நாம் எதே முன்னாடி வசனம் சொல்லுது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லுகிறார். யோவான் தம்முடைய நிருபத்தில் எழுதுகிறார், நம்ம எதை கேட்டாலும் அவர் நமக்கு என்று அறிந்திருந்தோமானால் இடத்தில் கேட்டவர்களை பெற்றுக்கொள்வோம் என்று அறிந்திருக்கிறோம். செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தால் ஜெபம் பண்ணுவீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஆண்டவர் செவி கொடுக்கலன்னு அர்த்தம். அப்படிதான் வேதம் சொல்லுது, நான் சொல்ல. நீங்கள் ஆண்டவர் செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தால் அவர்கிட்ட போய் என்ன செய்வீங்க? ஜெபம் பண்ணுவீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணலன்னா ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார்னு அறிக்கை பண்ணுற மாதிரி உல்டா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உல்டாவா யோசிச்சு பாருங்க. நான் ஜெபம் பண்ணல, ஏன் ஜெபம் பண்ணல? ஆண்டவர் செவி கொடுப்பார்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா நான் ஜெபம் பண்ணியிருப்பேன். அப்போ நம்ம ஜெபம் பண்ணாமல் இருந்தால் ஆண்டவர் என் ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறார் என்று நான் அறிந்திருக்கவில்லை, அறிந்திருந்தேமானால் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம் என்று வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சமாரியா பெண்ணிடத்திலே ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் சமாரியா 4:10, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பார். எதை கேட்டிருப்பார்? தண்ணீரை கொடுத்திருப்பார். எதையாக அவருடைய சித்தப்படி கேட்டால் அவர் கொடுக்கிறார் என்று அவரை பற்றி வைத்திருக்கிற தைரியம், நாம் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தானால் அவரிடத்தில் ஜெபிக்கிறவர்களாயிருப்போம். என்ன அவரிடத்தில் என்ன ஜெபித்திருப்போம்? அவர் உன்னிடத்தில் பேசுகிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தால் நீ அவரிடத்தில் என்ன கேட்டிருப்பாய்? கேட்டிருப்பாய். அவர் உனக்கு என்ன கொடுத்திருப்பாரு? ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுத்திருப்பார். ஒரு காலம் உனக்கு பசி உண்டாகாத இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வேதம் எப்படியா சொல்லுகிறது? 2 கொரிந்தியர், இந்த தேகத்தில் குடியிருக்கையில் இதாங்க ஆயத்தம். இந்த சரீரத்தில் குடியிருந்தாலும் எப்பொழுதும் இந்த கரீரத்துட்டு போக இருந்தாலும் தைரியமாக இருக்கிறோம். கண்ணை முன்ன ஆண்டவர் பாத்தில் இருக்கிறோம். இதுதான் நம்முடைய. இன்னொரு தடவை வாசிங்கம்மா. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் பரலோகத்தில் குடியிருக்காதவர்களாக இருந்தாலும் அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். ஆகவே தான் பவுல் சொல்கிறார், இந்த சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறேன்னு சொல்லி முடிக்கிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவருடைய நேரம் கடந்து விட்டது, நான் முடித்து விடுகிறேன். ஆண்டவர் சொன்னார், என்னுடையவைகளை நான் அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன். உன்னதமான சுலமித்தியால் சொன்னார், உன்னத பாட்டில் சொன்னார், நான் ஆண்டவருடையவள், நான் ஆண்டவருடையவள், ஆண்டவர் எனக்குரியவர் என்று சொன்னதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கண்களை மூடி நான் ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் உம்முடையவள், ஆண்டவரே நான் உம்முடையவன், நீர் என்னுடையவர், நான் உம்மை அறிந்திருக்கிறேன், உம்முடைய அறிந்து கீழ்ப்படுகிறேன், உமக்கு அறிந்து அதை செய்கிறேன் என்று சொல்லி அறிந்தும் உம்மை மகிமைப்படுத்தாமல் இதுவரைக்கும் இருந்திருந்தால் இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். அறிந்து உம்முடைய சித்தத்தை அறிந்து நான் ஆயத்தப்படாமல் இருப்பேன். ஆனால் இன்றைக்கு நான் ஆயத்தப்பட்டு உம்முடைய சித்தப்படி செய்ய என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்மை அறிந்தும் உம்மை அறிந்தும் உம்மை என்னுடைய கிரியைகளினாலே நான் உம்மை மறுதளித்து கொண்டு இருப்பேன். ஆனால் என் கிரியைகளை மாற்றிக்கொண்டு நீர் பரிசுத்தராக இருந்ததை போல நானும் பரிசுத்தராக இருப்பேன். நீர் அன்புள்ள தேவனாக இருக்கிறதை போல நானும் அன்பாக இருப்பேன். நீர் நற்கிரியைகளை செய்ததை போல, நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்ததை போல நானும் நன்மை செய்கிறவனாய் சுற்றி தெரிவேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புவிட நான் எதையாகிலும் அவரிடத்தில் கேட்போமானால் தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, எனக்கு ஜீவ தண்ணீரை கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் இந்த நேரத்தில் கேட்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தாங்க. ஆண்டவரே, அபிஷேகத்தை கேட்டால் அபிஷேகத்தை கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் அபிஷேகத்தை கேட்கிறவர்களாய் நாம் இருப்போம். கண்களை மூடி, ஆண்டவரே, உம்முடைய ஜீவ தண்ணீரை, உம்முடைய அபிஷேகத்தை, உம்முடைய கிரியைகளை உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் ஆயத்தமாக இருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியை எனக்கு தந்தருளும், அபிஷேகத்தை எனக்கு தந்தருளும், கிருபைகளையும் நன்மைகளையும் எனக்கு
வந்தரலும். ஈதனா மஷிகரா தீனா கபாலா ஊ ரிகரா பலா பராக்கரா. உன்னிடத்தில் கேட்கிறவர் ஆண்டவர் யாருன்னு தெரிந்திருந்தால் ஜீவ தண்ணீரை கேட்பார். ஆண்டவர் நீங்கள் அறிந்து இருக்கிறீங்க ஜீவ தண்ணீரை, ஜீவனை. ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை, பரிசுத்தாவின் வல்லமையை தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய மகிமை இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு மேல் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஒருத்தரை திக்கற்றவர்களை விடமாட்டேன். ஒருத்தரையும் ஆண்டவர் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என்னை உடையவர்களை அறிந்திருக்கிறேன், என்னுடையவர்களின் சத்தத்தை கேட்கும் என்று சொன்னீரே. என்னுடையவர்களின் சத்தத்தை கேட்கும், என்னுடைய ஆடுகளின் சத்தத்தை கேட்கும் என்று சொன்னீரே கர்த்தாவே. நான் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளின் சத்தத்தை கேட்கும் என்று சொன்னீரே. உம்முடைய சத்தம் இறங்கி சத்தத்துக்கு செவி கொடுக்கத்தக்கதாக உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. எதையாக நாங்கள் கேட்டால், உம்முடைய சித்தப்படி கேட்டால் நீங்க கொடுப்பீங்கல்ல. பரிசுத்தாவியை சம்பூர்ணமாய் பொழிந்தருளும்படிக்காய் செபிக்கிறேன். உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக. எல்லார் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. தைரியமாக போகட்டும். நாங்கள் தைரியத்தோடு போகட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவருடையவர்கள், ஆண்டவர் எங்களுடையவர். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் கடந்து போகட்டும் என்ற தைரியம் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்து நேற்ற நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தை திரளாய் எடுத்துக்கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.